அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 862வது நிகழ்ச்சி. எல்லாம் நம் கையில் அப்படின்ற தலைப்புல தான் திரு KR நல்லுசாமி அவர்கள் தான் பேச போறாரு. தன்னம்பிக்கை பேச்சாளர், கரூர்ல இருக்காங்க. ஆரஞ்சு இம்பேக்ட்ஸ் என்ற கம்பெனி நடத்திட்டு வராங்க. முழுக்க முழுக்க உழைப்பால் உயர்ந்தவர். அதாவது 2 புத்தகங்கள் எழுதியிருக்காங்க சார். நம்ம பெரும்பாலும் நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம பெரும்பாலும் பல உதாரணங்கள், அதாவது மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் நிறைய பேர் இருக்காங்க, மோட்டிவேஷன் பேசுவாங்க, எல்லாருமே பேசுவாங்க. ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா, மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் அப்படின்றப்ப நம்ம என்ன செஞ்சோம், நம்மளோட ரிசல்ட் என்ன, சக்சஸ்ஃபுல்லா வந்ததா, இந்த மாதிரி நம்ம சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்றது பல நேரங்கள்ல நான் டெலிவரி பண்ணும்போது சொல்லுவேன், மற்றவங்களுக்கும் சொல்லுவேன். எழுதும் போது உங்களோட சொந்த அனுபவங்களை எழுதுங்க அப்படின்றத சொல்லுவேன். அதே மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க இன்றைக்கு வாழ்ந்திருக்கிற உதாரணங்களை நம்ம காமிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும் அப்படின்றது சொல்லுவேன். பட் உழைப்பால் உயர்ந்த ஒருவர் தான் எப்படி கஷ்டப்பட்டோம் அப்படின்றது, அந்த கஷ்டத்துல இருந்து உயர்ந்து வந்தவர் சொல்லணும். அதுதான் ரியலா ஒரு ஒரு இயற்கை நேரடியான ஒருவரை பார்க்க முடியும். அந்த நேரடியான ஒருவரை பார்க்க போறோம்னா அவர் இன்னைக்குதான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான். தன்னம்பிக்கை பேச்சாளராக இருக்கிறாருன்னா அந்த தன்னம்பிக்கைக்குரிய செய்தியை அவர் நம்பிக்கையில சாதிச்சவர் தான். 2 புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. ஒரு புத்தகம் 2வது பதிப்பா கூட வந்திருக்குது. இன்னொரு புத்தகம் இப்போ அதாவது நம்மலாம் பலரோட கோட்ஸ் பார்த்து நம்ம இவங்க காந்தி இவர் சொன்னாரு, நேரு சொன்னாரு, இது சொன்னாரு அப்படின்ட்டு எனக்கு அந்த ரொம்ப நாளா நம்ம எதுவும் சொல்ல மாட்டோம் அப்படின்ற அந்த ஆதங்கம் இருக்கு எப்பயுமே எனக்கு. பட் ஒருவர் தாம் நம்மளால சொல்ல முடியும் அந்த கோட்டெல்லாம் அப்படின்ட்டு அதையே ஒரு புத்தகமா போட்டிருக்காரு. அருமையான ஒரு புத்தகமா இருக்குது. அந்த புத்தகம் இருக்கு. உழைப்பை ருசித்து பார் என்ற புத்தகம் தான் அவர் முன்னாடி வெளியிட்டிருக்காரு. முதல்ல வெளியிட்ட புக்கு. 2வது புக்கு நல் சொல் அப்படின்ற புத்தகம் தான் நான் சொன்ன புக்கு. அதாவது கோட்ஸ் போட்டிருக்காரு. அந்த கோட்ஸ்ல நிறைய எழுதியிருக்காரு சார். அது ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல கருத்துக்கள் இருக்குது. அள்ளி கொடுப்பதை விட சொல்லி கொடுப்பதே மேல் அப்படின்னு ஒரு வார்த்தை பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்கு. அள்ளி கொடுப்பதை விட சொல்லி கொடுப்பதே மேல். சொல்லுக்கு பதில் சொல்ல அல்ல என் சொல், வெல்லும் நம் சொல் என் சொல் அப்படின்றது. இந்த மாதிரி பல சொற்கள் இருக்குது. கிட்டத்தட்ட அது 8 பக்கத்துல அந்த ஒரு அவரோட சொன்ன செய்திகளை சொல்லியிருக்காரு. திரு நாராயணமூர்த்தி சாரோட ஃப்ரெண்டு, அவரோட நண்பர். மற்ற செய்திகளை திரு நாராயணமூர்த்தி சார் கொஞ்சம் அவரை பத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம அவரோட உரையை நம்ம கேட்போம். நாராயணமூர்த்தி சார், நீங்க. ஓகே, அனைவருக்கும் மாலை வணக்கம். இவர் மிஸ்டர் KR நல்லுசாமிங்கிறவர் கரூர்ல இருக்கவர். கரூர் மண்ணின் மைந்தர். அவர் பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவர். இவரை பத்தி சொல்லணும்னா, இவர் ஆரம்ப காலத்துல அதிகமான வீழ்ச்சியை சந்தித்தவர். அந்த வீழ்ச்சியை சந்தித்த போதும் நான் அவருடன் இருந்தேன். அவர் எழுச்சியை சந்தித்த போதும் நான் அவருடன் இருந்தேன் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். மனம் தளராமல் உயர்ந்தவர். இவர் சந்தித்த வேதனைகள், சோதனைகள்லாம் யாருக்கா வந்திருந்ததுன்னா ஒடிஞ்சு போயிருப்பாங்க. எதைய பத்தியும் கவலைப்படாம இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு தொழிலதிபரா இருக்கிறாரு. இன்னைக்கு கரூர்ல ஆரம்ப காலங்களில் சைக்கிள்ல ஓட்டிக்கிட்டு இருந்தவர் இன்னைக்கு மிகப்பெரிய நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கிறார். இவருடைய ஒரே ஆயுதம் நேர்மை. எங்களை 2 பேரும் சேர்த்து வச்சது நேர்மை அப்படின்னு நான் நம்புறேன். ஒரு விஷயத்தை நம்ம சொன்னா உண்மையாவே 100% உள்வாங்கி அதை செயல்படுத்தக்கூடியவர். 1978ல இருந்து அவரை தெரியும் எனக்கு. இன்றும் நாங்க 2 பேரும் அதே நட்போட தான் பழகிட்டு இருக்கோம். அவருடைய தயாரிப்புகளை டெக்ஸ்டைல் பிசினஸ்ல இருக்காரு. இப்போ நீங்க அவருடைய டெக்ஸ்டைல் அந்த ஷோரூமுக்கு போனீங்கன்னா நீங்க இந்தியாவில் இருக்கிற உணர்வு ஏற்படாது. அவ்வளவு தரம் வாய்ந்த டிஸ்பிளே, பொருள்கள் மட்டும் தரம் இருக்காது, டிஸ்பிளேயும் தரமா இருக்கும்.
அந்த அளவுக்கு வந்து எதுலேயுமே ஒரு பர்ஃபெக்ஷனை வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு நபர் அவர். எதையுமே கற்று மொழியா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, ஆக்சுவலா அவருடைய நெசவு குடும்பம் தான் அது பாரம்பரியத்துல. அந்த நெசவு வந்து ரொம்ப நேர்த்தியா வந்து செய்து கொண்டிருப்பவர். இன்னைக்கு வந்து கரூர் சுட்டு வட்டாரத்தில் உள்ள பள்ளி, கல்லூரிகளில் சுய முன்னேற்ற பாதைக்கு நல்ல பாதையை வகுத்து கொடுப்பவர் இவர். இன்னைக்கு வந்து ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து ஸ்கூல்லயோ, காலேஜ்லயோ ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் வேணும்னா ரெடியா இருக்கிறவர் இவர். அந்த பள்ளி, கல்லூரிகளில் போய் அடிக்கடி பேசக்கூடியவர் இவர். அவருடைய தனி அனுபவத்தை நான் ரொம்ப நாளா வந்து நம்ம தளத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு இருந்தேன் நானு. ஒரு 2 நாள் முன்னாடி பேசும்போது, இந்த தடவை இந்த லீவுல நீங்க அவசியம் வந்துருங்க. பொங்கல் லீவு உங்களுக்கு இன்னி வரைக்கும். அதுல கொஞ்சம் ஈஸியா இருங்க. இல்லன்னா ரொம்ப பிஸி ஆயிருவாரு அவரு. அதனால இன்னைக்கு அவசியம் வந்துருங்கன்னு சொன்னேன். என்னுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கார். மிக்க நன்றி. இனி வந்து இந்த மேடை அவருக்கு. இந்த மைண்ட் யுவர் மைண்ட் தளம் உங்களை வரவேற்கிறது சார். நீங்கள் உங்கள் உரை ஆரம்பி. டச் பண்ணிக்கலாம் இல்லையா? இது பெருசா இருக்கு. அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்க. இந்த நாள் வள்ளுவர் தினத்தன்று உலகம் அனைத்தும் அமைதியாக இருக்கின்ற அருமையாக இருக்கின்ற இந்நாளில் எனது நண்பர் நாராயணமூர்த்தி அவர்களோடு உங்களை ஸ்டீபன் ராஜ் அவர்களை நேரில் பார்ப்பது போலவே நான் இப்பொழுது பார்ப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களோடு பேசும் வாய்ப்பு கிடைத்ததில் இன்று மற்றற்ற மகிழ்ச்சி. அதாவது நான் எழுத்தாளனா, பேச்சாளனா அல்லது தொழிலதிபரா அப்படிங்கிறதெல்லாம் போய் ஒரு ஆரோக்கியமானவர்கள் என்னை ஒரு மாணவனாகிட்டீங்க. அதாவது காலையிலிருந்து வந்து இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு லீவ் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சதை வந்து நாராயணமூர்த்தி சார் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, இல்ல எங்களோட நீங்க வந்து இன்னைக்கு உரையாடியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தாரு. இல்லைங்க, நீங்க எல்லாம் வந்து என்னை விட வயசுக்கு, அதாவது கிட்டத்தட்ட அனுபவத்துல என்னை விட மூத்தவங்களா இருக்கிறவங்க போய் நான் பேசுறதுல, நான் வந்து இளைஞர்கள் காலேஜ்ல போய் பேசிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது வந்து உங்களோட பேசுறதுங்கிறது பாத்தீங்கன்னா அதுக்குன்னு சில இதை நம்ம இன்னும் கொஞ்சம் வளர்த்திக்கணுங்க அப்படின்னு சொன்னேன் நானு. இல்ல நீங்க கட்டாயம் உங்களுடைய அனுபவத்தை நீங்க பேசி ஆகணும் அப்படிங்கிறத சொன்னாரு. அதற்கேற்று இன்னைக்கு அருமையான நாள், அதாவது 2024 தான் அது அமையணும்னு இருந்திருக்கு. காரணம் என்னுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து 24ஆம் தேதி. அதனால இந்த 24 அமைஞ்சதை வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சியா எடுத்துக்கிறேன். நான் என்னை பத்தி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அது மட்டும் டைம் மட்டும் 35 நிமிஷம். அதாவது என்னை பத்தி சொல்லணுங்கிறத வந்து ரொம்ப ஷார்ட்டாவும் ரொம்ப ரொம்ப சுருக்கமா சார் வந்து ரொம்ப அருமையா சொல்லிட்டாரு. எனக்கு தெரிஞ்சது வந்து உழைப்பு மட்டும்தான், வேற எதுவுமே எனக்கு தெரியாது. ஏன்னா இப்ப கூட நான் வந்து சார் வந்து 7 மணிக்குன்னு சொல்லியிருந்தாரு, 6 மணிக்கு வந்துடுறேன்னு சொன்னேன். கலெக்டரேட்ல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு டிசைன் வேணுங்க, ஒரு பெட்ஷீட் வேணும், அதுக்காக வந்து கலெக்டர் கேட்கறாருங்க, அதனால நீங்க வந்து கொடுக்கணும். சார் நான் இன்னைக்கு லீவுங்க என்ன இல்லைங்கன்னாரு. 5 மணிக்கெல்லாம் வந்து திறந்து அந்த நானே போய் யாரையும் கூப்பிடல, நானே போய் அதை எடுத்து போட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டு அப்புறம் தான் வந்து கொஞ்சம் அதனாலதான் கொஞ்சம் சிஸ்டத்துக்கெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால தொழிலுக்கும் என்னுடைய உழைப்புக்கும் நேர்மைக்கும் நாணயத்துக்கும் மிக உறுதியா இருந்துட்டு இருக்கேன். அது வந்து 67 ஆண்டு எனக்கு ஆகுது. ஆனா அந்த புத்தகத்துல சொன்னது போல 50 ஆண்டு என்னுடைய அனுபவம். அதை உங்களோட ஒரு 30 நிமிடமோ 45 நிமிடமோ நமக்கு ஏற்றாற் போல் நம்ம வந்து அதை பகிர்ந்துக்கலாம்னு ஆசைப்படுறேன். பல கல்லூரிகளுக்கு கிட்டத்தட்ட 2000 23 ஆண்டுகளாக பல கல்லூரிகளுக்கு சென்றுகிட்டு இருந்தாலும் கூட இது போன்ற என்னுடைய வயதுக்கு ஏற்றவர்களோடு பேசுவது இதுதான் முதல் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே இதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. ஏனென்றால் நான் எல்கேஜி யூகேஜியிலிருந்து இப்பொழுது கல்லூரிக்கு கூட டைரக்டாக போய்விட்டேனே என்ற ஒரு, அதாவது எம்பிஏ படிக்கிற மாணவர்களிடம் பேசும்போது கூட என்ன சொல்லுவேன்னா, நீங்க வந்து மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்றதுக்கு போல மாஸ்டர் ஆஃப் பேசிக் ஆட்டிடியூட்னு சொல்லுங்கப்பான்னு சொல்லுவேன். அந்த ஆட்டிடியூட் அண்ட் ஆப்டிடியூட் ஆல்டர் யுவர் ஆல்டிடியூடுங்கிறது வந்து இன்னைக்கு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் நான். இது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுக்குது. அதாவது போராட்டமான வாழ்க்கையா பூந்தோட்டமான வாழ்க்கையா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நான் போராட்டமான வாழ்க்கையில தான் வந்தேங்கிறது உங்களுக்கு சொல்லாமையே சொல்லிட்டாரு எல்லாத்தையும். அதனால நான் போராட்டமான வாழ்க்கையை பூந்தோட்டமாக மாற்றியவன் அப்படிங்கிற அந்த ஒரு அந்த ஒரு விஷயத்தை நான் மிக ஸ்ட்ராங்கா என்னால சொல்ல முடியும். அதற்கு ஒரு கவிதையோட சொல்லி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். வெந்ததை தின்று வந்ததை செய்து மந்தையில் என்ற நான்
இன்று புதிய சந்தையில் இன்று விந்தையை செய்து வென்றிடுவோம் வா என்று அழைக்க இளைஞர்களை அழைத்துக் கொண்டிருக்கின்ற என்னை நீங்கள் அழைத்ததில் மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. அதாவது உங்களோடு இப்படி ஒரு பயணம் வரும் பொழுது எனக்குள் இருந்த பயம், என்னதான் எனக்கு வயது 50 ஆண்டு அனுபவங்கள் இருந்தாலும் 67 ஆண்டுகள் நடந்தாலும் எனக்குள்ள ஒரு பயம் இருந்தது. அதாவது இவர்களுக்கு என்னால் ஈக்குவலா பேச முடியுமா, அவங்களை ஏற்றுக்கொள்ளும்படி பேச முடியுமாங்கிற ஒரு சின்ன பயம், கொஞ்சம் தயக்கம் இருந்தது. பயம்ங்கிறத விட ஒரு பதட்டம் இருந்தது. அந்த பதட்டம் இப்ப நீங்க 2 பேரும் பேசணுன்னேவே இல்ல, இன்னைக்கு நாள் பூராமே அவங்க கூட பேசக்கூடிய அளவுக்கு இருக்கு. காரணம் உங்களுடைய இன்முகமான வரவேற்பு, உங்களுடைய முகத்தை பார்க்க. அதாவது நீங்க 2 பேர்த்துல நான் எப்படி என்னுடைய போட்டோவை போட்டிருக்கும் போது என்னுடைய தலைமையோட போட்டீங்க. ஆனால் தலைமை துறந்தவன், ஆனால் தலைமையில் சிறந்தவன். ஆக பயத்தை விரட்டும் பயணத்தை துவங்குவோம் முதல்ல. அப்ப நான் வங்கியில கடந்த 1978 நாராயணமூர்த்தி சார் எப்ப பழகினாரோ அன்னையிலிருந்து 92 முடிய வங்கியில் நான் தினசரி சேமிப்பாளராக பணியாற்றினேன். அப்ப தினசரி சேமிப்பாளராக பணியாற்றினா எங்கிட்ட டிவிஎஸ் பிடி கரூர்ல 3 பேர் முதலில் எடுத்ததில் நானும் ஒருவன். அப்படி எடுத்தாலும் கூட அதை ஓட்ட மாட்டேன். ஏன்னா பொருளாதாரம் அதை ஓட்டி வசூல் பண்ணி அதுல எங்களுக்கு வரக்கூடிய சம்பளம் கட்டுப்படி ஆகாது. அதனால தினசரி கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் கரூரை நான் வலம் வருவேன். 70 கிலோமீட்டருங்கிறது எப்படி சுத்துவோம்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 400 அக்கௌண்ட் ஹோல்டர் டெய்லி சந்திக்கணும். பலதரப்பட்டவர்கள், அதாவது வெள்ளை சட்டை போட்ட நல்ல உள்ளங்களும், வெள்ளை சட்டை போட்ட அழுக்கு உள்ளங்களும், அழுக்கு சட்டை போட்ட வெள்ளை உள்ளங்களையும் சந்தித்து வர வாய்ப்பு எனக்கு கரூர் வைசியா வங்கி வழங்கியது. அதை என்னால் என்றும் மறக்க முடியாது. அப்பொழுது எனக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய உந்து சக்தி என்னவென்றால், அதாவது நான் சொன்னேன் பாத்தீங்களா, வெந்ததை தின்று வந்ததை செய்து மந்தையில் நான் இன்று புதிய சந்தையில் நின்று வெந்தையை செய்து வென்றிடுவோம் வா என்று அழைக்கிறேன் என்றால் அது சாதாரணமாக அல்ல. அன்னைக்கு ₹1 தினசரி சேமிப்பாளர்கள் இருந்து தினமும் ₹100 போடுபவர்கள் வரை அவ்வளவு பேர்த்தையும் நான் சந்திக்கிற வாய்ப்புகள் கிடைத்தது. டாக்டர், இன்ஜினியர், இந்த மாதிரி பலதரப்பட்டவர்கள், டெய்லி வருமானம் வரக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கு நான் சந்திக்கிற வாய்ப்பு வரும் பொழுது என்னை மேம்படுத்துவதற்கு எனக்கு கல்வி கூடத்திற்கு செல்வதற்கு தடையாக இருந்தது. குடும்பத்தின் காரணமாக. எனது தந்தை விவசாய குடும்பத்தில் பிறந்தாலும் கூட அவர் ஒரு அரசியல்வாதியாக காங்கிரஸிலே தலைமை அற்று கிராமத்திலே பஞ்சாயத்து தலைவராக 15 ஆண்டு காலம் இருந்தாலும் கூட எங்கள் குடும்பத்தில் சில நேரங்களில் பொருளாதார பிரச்சனை மிகவும் தலைவிரித்து ஆடியது. அந்த சுமையை நான் சுகமாக சுமக்க வேண்டியிருந்தது. அந்த சுகம்தான் இன்று என்னை சுகமாக வைத்திருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதாவது மாற்றத்தை ஏற்கின்ற ஜனம், மனதார வாழ்த்துகின்ற மனம், அரவணைத்து செல்கின்ற குணம், இவை அனைத்தும் கிடைக்க வேண்டும் தினம் என்போம். அது இன்று கிடைத்திருக்கிறது எனக்கு. அந்த மாற்றம் எனது முன்னேற்றமா ஏமாற்றமா அப்படின்னா, கட்டாயம் எத்தனை தோல்விகள் வந்தாலும் எதிர்த்து நின்னக்கூடிய தன்மையை எனக்குள் வளர்த்தது. அது காரணம், பல தரப்பட்ட மக்களையும் பார்க்கும் பொழுது ஏற்றத்தாழ்வுகளை நான் எளிதாக எடுத்துக்கொள்வதற்கு அது உதவியது. என்ன காரணம் என்றால், நான் ஏற்றம் இருக்கின்ற அவர்களோடு பழகி இருக்கின்றேன், ஏற்றமாக இருந்து இறங்கியவர்களோடு பழகி இருக்கின்றேன். அதையெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறது உலகம் என்பதை பார்த்த காரணத்தினால் அதை எப்படி சமாளிப்பது என்பதையெல்லாம் சில பேர்களுடன் சேர்ந்து தொழில் செய்ததில் ஏமாற்றம், இப்படி பல வகையில் நம்பிக்கை இன்மையால் ஏமாற்றம், இப்படி எல்லாம் போனதுனால பொருளாதாரம் தானே நம்மளை உலகத்துல நம்மளை நிர்ணயிக்குது. அந்த நம்ம இருந்தாலும் வங்கிக்கு சென்றோம் என்றால் உங்ககிட்ட என்ன சொத்து இருக்குன்னு கேட்கிறாங்க. இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது இதையும் மீறி நாம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற உந்து சக்தி எனக்குள் ஏற்பட்டதுக்கு காரணம், நாம் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெற்றே தீர்வேன் என்ற ஒரு எண்ணம் எனக்குள் இருந்ததால். அதற்கு ஒரே ஒண்ணு, நான் ஐபிஎஸ் படித்தேன். கல்லூரி கல்விக்கே செல்ல முடியாதவன் எப்படி ஐபிஎஸ் படித்திருக்க முடியும் என்று நினைக்கிறீர்களா? இன்டர்பர்சனல் ஸ்கில்லை டெவலப் செய்தேன். அதில் சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸை எனக்குள் வைத்துக் கொண்டேன். நல்ல நண்பர்களின், நாராயணமூர்த்தி சார் போன்ற நல்ல நண்பர்களின் வட்டத்தை நான் சிறிதாக வைத்திருந்தாலும் மிகப்பெரிய நல்ல உள்ளங்கள் படைத்தவர்களை நண்பர்களாக வைத்திருந்தால் இன்டர்பர்சனல் ஸ்கில் எனக்கு மிக சாதாரணமாக வந்தது. அந்த ஒரே ஒரு ஐபிஎஸ் நான் படித்த காரணத்தினால் எனது வாழ்க்கைக்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருந்தது. எனக்குள் நான் நிச்சயமாக வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை எனக்குள் இருந்தது. இது போன்ற ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணி இருக்கும் பொழுது பாண்டிச்சேரியை சேர்ந்த நண்பர் 2003 பாத்தீங்கன்னா அறிமதி இளம்பரதி என்ற நண்பர் என்ன பண்ணாரு, நான் பேசுனதை பார்த்துட்டு, ஒரு தொழில் செய்கிறவர் இந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு, ஏன் நீங்க நூல் எழுதக்கூடாதுன்னாரு. அப்பதான் நான் சொன்னேன், இல்லைங்க,
நான் நூலில் அறிந்தவன், நூலை அறிந்தவன், நூல் எழுத தெரியாதுங்கன்னு. எனக்கு பெட்ஷீட் தயார் பண்றதுக்கு, கட்டன் தயார் பண்றதுக்கு, ஃபேப்ரிக் தயார் பண்றதுக்கெல்லாம் நூலை பத்தி தெரியும். ஆனா பேனா பிடிச்சி புத்தகம் எழுதுற அளவுக்கு எனக்கு நூல் தெரியாது, நூல் எழுத தெரியாதுங்களேன்னு சொன்னேன். அப்பவே சொன்னாரு, இதுவே இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க, அதனால நானே எழுதுறேன்னாரு. அது போல வந்து அதுதான் அவங்க எல்லாம் எனக்கு ஊக்கம் கொடுத்த காரணத்தால், அதனாலதான் சொல்லியிருப்பேன், ஊக்குவிப்பவர்கள் ஊக்குவித்தால் ஊக்குவிப்போம் தேக்குவிப்போம்னு சொல்லியிருப்பேன். அப்ப நான் இந்த அளவுக்கு உயர்ந்து வந்திருக்கிறேன் என்றால் உங்களை போன்ற சிறந்த நண்பர்களால் மட்டுமே என்னை ஊக்குவிக்க முடிந்ததால் நான் வந்திருக்கின்றேன் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்ப தேடலில் நான் சொன்னேன் இல்லையா, 70 கிலோமீட்டர் சைக்கிளில் சுற்றியேன் என்று. அதில் துளி கூட எனக்கு களைப்பும் வந்ததில்லை, சலிப்பும் வந்ததில்லை. எத்தனை முறை சுத்தினாலும் எனக்கு களைப்பு வந்தது கிடையாது. காரணம், நான் எடுத்ததில் அதாவது கரூரிலேயே சிறந்த வசூலிப்பாளராக வளர வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் வந்தது. எதை எடுத்தாலும் முதன்மையாக இருக்க வேண்டும். அதாவது முதல்வனோடு இரு, இல்லாவிட்டால் முதல்வனாக இரு, முதல்வனாக இரு, இல்லாவிட்டால் முதல்வனோடு இரு என்று சொல்வார்கள். நான் முதல்வனாக இருக்க ஆசைப்பட்டேன். ஆகவே முதல்வனாக இருக்க ஆசைப்பட்ட காரணத்தினால்தான் 50 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று உங்களோடு நான் பேசிக் கொண்டிருப்பதில் மிகவும் ஆசையாக இருக்கிறது எனக்கு. அந்த ஆசை இன்னும் இருக்கின்றது, இன்னும் வளர வேண்டும், வளர்த்த வேண்டும் என்று. அதாவது நான் 100க்கு 100 அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு தகுதி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் அதை உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 1978ல எனக்கு வந்து அக்டோபர் மாசம் எனக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. அப்ப கொடுக்கும்போது என்னுடைய முதல் மாத சம்பளம் 100. அந்த 100 ரூபாய் சம்பளத்தை வாங்கும் பொழுது என்னுள் ஏற்பட்ட, அதற்கு முன்னாலும் நான் முதலாளியாத்தான் இருந்தேன். 15 கைத்தறி எங்க வீட்டில் இருந்தது. இருந்தாலும் கூட பாக்கெட்டில் மணி இல்லை. ஆகவே முதல் மாத சம்பளம் வாங்கும்போது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் ஏன் நான் 100க்கு 100 என்று சொல்கிறேன் என்றால், 100கணக்கானவர்களுக்கு இன்று எனது நிறுவனத்தில் வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நான் உயர்ந்திருக்கின்றேன். அதோடு தானியங்கி, அதாவது நான் வேலை பார்த்தது கரூர் வங்கியிலே வசூல் வேலை. ஆனால் இன்று எனது நிறுவனத்திற்கு வாருங்கள், வருபவர்களை வரவேற்பதற்கு எனது செக்யூரிட்டி ரெடியாக நின்று கொண்டிருப்பார். அதனுடைய முன் கேட் ஆட்டோமேட்டிக்காக நகர்ந்து செல்லும். அந்த அளவுக்கு உங்களை வரவேற்பதில் எங்கள் நிறுவனம் ரெடியாக இருக்கின்றது. அப்ப 100 ரூபாய் சம்பளம் வாங்கியவன் இன்று 100கணக்கான பேர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன் என்றால் அது எனது தன்னம்பிக்கை தான் என்பதில் எந்த விதமான அச்சமும் இருப்பதற்கில்லை. அதற்கெல்லாம் காரணம் உங்களை போன்றவர்களின் உந்து சக்தி. அடுத்து கரூரின் வளர்ச்சி. கரூர் வளர்ச்சிக்கு கருவூர். அதனால்தான் கரூருக்கு வந்தவர்கள் வேலையில் வந்தாலும் கூட, நாராயணமூர்த்தி சார் வந்து கரூரை விட சிறந்தது கோவை என்றதால் கோவைக்கு சென்று விட்டார். இல்லாவிட்டால் நிச்சயமாக அவர் கரூரிலேயே தங்கி இருக்க வேண்டும், அதுவும் எங்களோட இருந்திருக்க வேண்டும். அவர் கோயம்புத்தூர் போயிட்டு, கரூரோட சிறந்தது கோயம்புத்தூர்ங்கிறதுனால. அப்ப தொழிலில் வளர்ச்சி கரூரில் இருக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது, வங்கியில் நாம் வேலையாளாகவே இருக்க வேண்டுமா, அவர்கள் கொடுக்கும் சம்பளத்தை நாம் பெற்றுக்கொண்டு அதிலேயே இருக்க வேண்டுமா, அல்லது நாம் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டுமா என்று எனக்குள் தோன்றிய பொழுது, என்னை சார்ந்த நண்பர்கள் எல்லாம் அவர்கள் சக்திக்கு தகுந்தவாறு தொழில்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது எனக்குள் ஏற்பட்ட உந்து சக்தி தான் இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. அதாவது we know what we know, we know what we don't know, we don't know what we don't know. அப்ப எனக்கு என்ன தெரியாதுங்கிறது எனக்கு தெரிய வர்றதுக்கே கிட்டத்தட்ட 10-12 வருஷம் ஆயிடுச்சு. அதற்கு பிறகு எனக்கு ஹேவ்னா என்ன, ஹேஸ்னா என்ன, ஹேட்னா என்ன அப்படிங்கிற சமாச்சாரங்கள்லாம் தெரியாது. அப்ப நாராயணமூர்த்தி சார் தான் போய் அந்த தொல்லை காலையில 6 மணிக்கெல்லாம் போயிருவேன். போய் உட்காந்துட்டு அவர்கிட்ட டியூஷன் எடுப்பேன். சார் எனக்கு வந்து நீங்க வந்து இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி, எப்படி கம்யூனிகேஷன் எப்படி பண்றது, அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில்னா என்ன, முதல்ல நாலேஜ் என்ன, ஸ்கில்னா என்ன அப்படிங்கிறதுல, அதாவது 12-13 ஆண்டுகளாக நான் வசூலிப்பாளராகவே இருந்தேன். அப்பொழுது வங்கிக்கு வரவும் வைத்தேன், வங்கிக்கு வராதவர்களையும் வரவும் வைத்தேன். ஆனால் அதிலெல்லாம் எனக்கு நான் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் கூட இந்த ஏற்றுமதி தொழிலில் எப்படி வந்து அயல்நாட்டினோடு தொடர்பு கொள்வது, எப்படி என்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது என்பதற்கெல்லாம் நானும் நாராயணமூர்த்தி சாரும் அதிக நாளாக யோசித்து, மற்றவர்களை காப்பி எடுத்தால் அது ஜெராக்ஸாக போய்விடும். ஆகவே நாம் உண்மையானதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக, மற்றவர்களுக்கு வேறுபடுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணணும்னு சொல்லி நாங்களாவே அக்கௌண்டபிலிட்டியை வந்து தயார் பண்ணோம். அப்படி செய்யும் பொழுது பல மாற்றங்களை செய்தோம். அப்படி அதாவது ஒவ்வொன்றிலும் ஏதாவது ஒரு புதுமையை காட்ட வேண்டும் என்ற நோக்கம் எங்களுக்குள் இருந்த காரணத்தினால் நாங்கள் வித்தியாசமானதையே செய்தோம். அதாவது சிவகாரை சொல்வது போது, வித்தியாசமானதை செய்யாதே வித்தியாசமாக செய் என்று சொல்லியது போல், நான் கரூரிலே டெக்ஸ்டைல்ஸில் எல்லாரும் செய்வதை போல் இல்லாமல் நான் வித்தியாசமானதை வாழைமட்டையிலிருந்து மேட் செய்வது, தேங்காய் இளநீரில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய குச்சியை எடுத்து அதில் மேட் செய்வது, இப்படி எல்லாம் செய்து வித்தியாசத்தை காண்பித்த காரணத்தினால் இன்றும் ஆரஞ்சு என்ற நிறுவனம் வித்தியாசமாக இருக்கின்றது. இதற்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக நான் வளர்ந்ததில்
பெருமைப்படுவதில் என்னவென்றால், நான் ஊரை சுத்தி கொண்டிருந்தவன் உலகத்தை சுத்த வேண்டுமே என்ற ஆசை வந்தது. அப்பொழுதுதான் இங்கே இருந்து, அதாவது நான் ஏற்காட்டில் படிக்கவில்லை, ஆனால் ஏற்காட்டில் படித்தவன். ஏற்காட்டில் படித்திருந்தாலும் கூட நான் ஏற்காட்டில் படித்த நாலேஜை ஏற்படுத்தியது அன்பு சகோதரர் நாராயணமூர்த்தி அவர்களும், எனது இன்னொரு கரூர் ஆர்ட்ஸ் காலேஜில் ப்ரொஃபஸர் அந்த பாண்டியராஜ் அவர்களும் என்னை ஆங்கிலத்தில் புலமையை கற்றுக் கொடுத்தார்கள். அதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுதலையும் இன்று வரை சொல்லிக் கொள்கின்றேன். அப்பொழுது பிரசன்ட் டென்ஸ்னா என்ன, பாஸ்ட் டென்ஸ்னா என்னன்னு டென்ஸே தெரியாதவங்களுக்கெல்லாம் எப்படி ஒரு டென்ஸை மாத்துறது? அப்ப நான் என்னன்னு கேட்டீங்கன்னா, டிக்கெட் புக் பண்ணியாச்சு. பிராங்க்ஃபர்ட்ல வந்து எங்களுடைய ஃபேர் நடக்குது. நாங்க என்னுடைய ஜிஎம் நாங்க 2 பேரும் போறோம். கரூர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் போறோம். அங்கிருந்து அடுத்தது வந்து பிராங்க்ஃபர்ட்ல ஃபேர் முடிஞ்சோடனே பிரான்ஸுக்கு போகணும். அப்போ ஹோட்டல்ல புக் பண்ணிக்கிறோம். அப்ப போகும்போது என்னுடைய இதை எடுத்து என்னோட ஜிஎம் வந்து இங்கிலீஷ்ல பேசுறாங்க பிரான்ஸுக்கு ஹோட்டல் புக்கிங் கன்ஃபர்மேஷனுக்காக. அப்ப சொல்றாங்க இந்த மாதிரி என் ஃபார் நார்த், ஏ ஃபார் ஆப்பிள் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கார்டுல பணம் தேஞ்சிக்கிட்டே இருக்கு. போன கொடுமான்னு சொல்லிட்டு போன வாங்கி நான் இல் லூ சா மீ அப்படின்னு அங்கிருந்து நல்லுசாமின்னு வந்ததுங்க. இதுதான் பயத்தை விரட்டும் பயணத்தை துவக்கும்னு சொன்னேன். இங்கிலீஷ்ல சொன்னப்போ அவருக்கு புரியல, நான் தமிழ்ல சொன்னப்போ அவர் இங்கிலீஷ்ல புரிஞ்சுக்கிட்டாரு. இதுதான் பயம் இல்லாமல் சென்றால் எங்கும் வெற்றி என்பதை நான் அறிந்து கொண்டேன். எதற்காக? அதாவது எல்லாம் செய்வதை நாம் செய்வது, எல்லாம் செய்யாததை நாம் செய்வது, யாரும் செய்ய முடியாதை நாம் செய்வது. அப்ப யாரும் செய்ய முடியாது என்பது ஒன்று உண்டா அப்படின்னா நிச்சயமாக நாம் தேடினால் கிடைக்கும். தேடல் வேண்டும். அந்த தேடல் உள்ளூரில் தேடவில்லை, அதை யூரோப் சென்று தேடினேன். யூரோப்பில் கிட்டத்தட்ட ஒரு 15 முறை பயணம் செய்திருக்கின்றேன். யூரோப்பிற்கு பல நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கின்றேன். நான் அதாவது படிக்காமல் பயணம் செய்து, அதாவது படியேற பயந்தேன், ஏறிய பின் வியந்தேன், வெற்றியின் தூரம் வெகு தூரம் இல்லை என்று உணர்ந்தேன். அப்ப அந்த மாதிரி நேரத்துல இந்த உழைப்பை ருசித்துப்பார் என்ற புத்தகத்தை வெளியிட்ட பிறகு அதற்காக ஏற்பட்ட நமது தமிழறி மணியண்ணன் அவர்களும் முத்தையா அவர்களும் மரபின் மைந்தர் முத்தையா அவர்கள் எல்லாம் மேடைகளை என்னை பாராட்டிய விதத்தை பார்க்கும் பொழுது, ஓஹோ, கல்வி என்பது தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருப்பது, கற்றுக்கொள்வதை நிறுத்தி கொண்டால் கற்றுக் கொடுப்பது நின்றுவிடும் என்ற உணர்வை அன்று ஏற்படுத்தியது. ஆகவேதான் இன்று முதல் நான் கற்றுக்கொண்டிருக்கின்றேன். புதிய சிந்தனையை என் தொழிலில், எனது பேச்சில், எனது எழுத்தில் எழுதி கொண்டே இருக்கின்றேன், சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன், பேசிக்கொண்டே இருக்கின்றேன். ஆக பயன்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, தொழிலில் 15 ஆண்டுகளாக தொய்வு ஏற்படாமல் இருந்து கொண்டிருந்தது. திடீரென்று கொரோனா வந்தது. கோவிட் வந்த பொழுது எல்லோருக்குமே ஒரு வியக்கத்தக்க, எப்படி இந்த மாதிரி இவ்வளவு வீழ்ச்சியை எப்படி சந்திப்பது என்ற நோக்கம் இருந்த பொழுது எனக்குள் ஒரு புதிய ஒரு உந்து சக்தி வந்தது. எல்லோரும் மாஸ்க் அணிகிறார்கள், ஏன் நாம் மாஸ்க் தயார் செய்யக்கூடாது என்று எங்களுடைய இண்டஸ்ட்ரியில வந்து காட்டன் மாஸ்க் கிட்டத்தட்ட 30-35 முறை அதை வாஷ் செய்யலாம். அது போன்ற மாஸ்கை நாங்கள் உற்பத்தி செய்து, காட்டன் மாஸ்கை மிக குவாலிட்டியாக உற்பத்தி செய்து அதை எல்லாம் கிட்டத்தட்ட தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இந்த போல இது போன்ற எங்கெல்லாம் அனுப்ப முடியுமோ அங்கெல்லாம் அந்த மாஸ்கை நாங்கள் அனுப்பி ஓராண்டாக எங்களுடைய நிறுவனத்தில் தொடர்ந்து வியாபாரத்தை நடத்தி கொண்டிருந்தோம். இதெல்லாம் எங்களுக்கு மாபெரும் வெற்றியாக இருக்கின்றது. அது போல வரும் பொழுது ஏன் நாம் வந்து எங்களுடைய உலகம் அனைத்தும் எங்களுடைய துணிகள் போய் கொண்டிருக்கிறத தவிர எங்களுடைய பிராண்ட் போனது கிடையாது. அப்ப பிராண்ட் ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து யாரோ பிராண்டுக்காக நாம் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம். ஏன் நம்ம நாட்டில் நமது மக்களுக்கு நமது பிராண்டை உற்பத்தி செய்யக்கூடாது என்ற எண்ணம் வந்த காரணத்தினால் H2H ஹவுஸ் டு ஹோம் என்ற ஒரு பெயர் வைத்து அதை ஏற்றுமதியாளர்களுக்காக இங்கே ஒரு வடிவமைக்கப்பட்டிருந்த எனது தொழில் கூடத்திலே ஒரு அழகிய ஷோரூமை ஒரு 6000 ஸ்கொயர் ஃபீட்ல எடுத்து வைத்து அதில் வந்து வாடிக்கையாளர்களை வர வைத்து அதில் காட்டும் பொழுது, ஓ, இது இந்தியா தானா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு, வியப்பாக இருக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் வியந்தார்கள். அந்த வியப்பு இன்று வரை எங்களை மிக சிறப்பாக நடக்க உந்து சக்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய பில்லுல கூட பாத்தீங்கன்னா, எங்களுடைய வாடிக்கையாளருடைய பில்லுல பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து நோ ரிட்டர்ன், நோ எக்ஸ்சேஞ்ச் இது மாதிரி எல்லாம் போடுவாங்க. ஆனா என்னுடைய பில்லுல என்ன போட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, திரும்பி வருவதல்ல திரும்ப வர வைப்பது அப்படின்னு போட்டிருப்பேன் நான். காரணம் அதுல குவாலிட்டியில வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு காம்ப்ரமைஸ் கிடையாது. 100 நான் வந்து பணத்திலேயோ வேலையிலயோ சொல்லல.
என்னுடைய குவாலிட்டியில அதோட நாங்க வந்து கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலமாக நூற்றுக்கணக்கான பயிர்களுக்கு நாங்கள் செஞ்சிருக்கிறோம். இது யூரோப்ல செஞ்சிருக்கிறோம், யூரோப்ல பல கண்ட்ரிகள் செஞ்சிருக்கிறோம், ஏற்றுமதி செஞ்சிருக்கிறோம். நான் வால்யூமா பண்ணது கிடையாது, வேல்யூ ஆடட்ல நம்பர் 1 இருக்கிறேன். அதில் எல்லாரும் 50 சென்ட்டுக்கு பண்றாங்கன்னா என்னோட வந்து $1.5 இருக்கும் ஒரு பொருள். அதே பொருள் அதில் எப்படி எல்லாம் வேல்யூ ஆடை கூட்ட முடியுமோ அப்படி எல்லாம் கூட்டி செய்தவன். ஆகவே அந்த வேல்யூ ஆடோடவே இன்றும் ஒவ்வொருவரும் என்னோட நிறுவனத்திற்கு வரும். அதுவும் இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஒரு சிறப்பு வாய்ந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, கரூர் வைசா வங்கியில இருந்து ஒரு GM வந்திருந்தார். அவர் நார்த் இந்தியன்ஸ். அவர் வந்துட்டு இந்த மாதிரி வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க கேள்விப்பட்டேன்னு சொல்லி பேசிட்டு அப்ப சொன்னாரு, என்னுடைய அனுபவத்தில் நான் பல ஊர் சென்றிருக்கிறேன், ஆனா முன்னாடி கேட்டை சாத்திக்கிட்டு ரீட்டைல் பண்ணக்கூடிய ஒரே நிறுவனம் ஆரஞ்சு பக்ஸா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உள்ளே வரும் வரை நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நாங்க இருக்கிறோம். S2H தான் என்ன அப்படிங்கிறத வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கொண்டு போய் செலுத்திய பிறகு நாங்கள் தேடுவதில்லை, அவர்கள் தேடி வரக்கூடிய அளவுக்கு வைத்து விட்டோம். அந்த பெருமை எங்களுடைய ப்ராடக்டை சேரும், எங்களுடைய ஊழியர்களை சேரும். ஊழியர்களை நான் சொல்லுவதெல்லாம் ஊழியர்கள் என்று சொல்வதில் ஒரு பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட நானும் ஒரு தொழிலாளி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் முதல் தொழிலாளி, ஆகவே நான் முதலாளி. எனக்கு 2 ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது. ஒன்று, முதல் போட்டதால் நான் முதன்மையானதாக இருக்க வேண்டும், முதல் தொழிலாளியாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அவர்களுக்கு முதன்மையானதாக இருக்க வேண்டும், அதற்கும் நான் அதிகமாக தெரிந்திருக்க வேண்டியிருக்கும். அப்ப ஒவ்வொரு வேளையும் இன்னும் சொல்ல போனீங்கன்னா, கோவிட் டைம்ல வந்து கிளீன் பண்றதுக்கு ஆளுங்க வரல. சரி, நான் செக்யூரிட்டியும் வரல, வர்றதுக்கு வண்டியில வர முடியாதுட்டாங்க ஆரம்பத்துல. அப்ப வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ் பாத்தீங்கன்னா நான் தான் செக்யூரிட்டி வேலையை பார்த்தேன். அப்ப இதுல என்ன, ஒரு தோட்டம் பின்னாடி தோட்டம் இருக்கு, நம்ம நியரஸ்ட் பிளேஸ் தான் நம்மளுடைய வீடு. இப்படிலாம் இருந்துட்டு இருக்கும்போது முன்னாடி எல்லாம் ஒரே நிறைய மரங்கள் வச்சிருக்கோம், இயற்கை சூழல் தான் இருக்கு, ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இது வந்து இவ்வளவு தூரம் வந்து எல்லாம் குப்பையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு நான் வந்து கூட்டுறதுக்கு வந்து ஒரு எங்க அந்த மாறு வச்சிருக்காங்கன்னு தெரியாம தென்னம்பாளையில அந்த காலத்துல வந்து எங்க தோட்டத்திலாம் வந்து மாட்டு கட்டுத்தரையெல்லாம் கூட்டுவோம். அந்த தென்னம்பாளை எடுத்து என்ன பண்ணேன், அதை ஃபுல்லா கூட்டினேன். அதை கூட்டுறத பக்கத்துல இருந்த அபார்ட்மெண்ட்ல வந்து மேல இருந்து ஜூம் பண்ணி அதை போட்டோ எடுத்து ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டாரு. எனக்கு அது தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா போன் வருது, என்னங்க நீங்க கூட்டிட்டு இருக்கீங்க, ஏங்க கூட்டக்கூடாதா, என்ன கூட்டுறது என்னங்க தவறு, சுத்தமா சுகாதாரமா வச்சுக்கிறது, சுத்தமா வச்சுக்கல என்னங்க தப்புன்னா, அதுக்கப்புறம் வந்து அவ்வளவு பேர் அதுக்கு வந்து ஒரு பெரிய மதிப்பு கொடுத்தாங்க. அப்ப எந்த வேலையிலுமே வந்து நம்ம வந்து தாழ்வு கிடையாது, அதை உணர்ந்து நான் இருக்கிறவன். அது போல ஒவ்வொரு தொழிலாளியும் ஒரு கடைநிலை ஊழியர்கள் இருந்து ஜெனரல் மேனேஜர் வரணும், எங்களுக்கு வந்து என்ன எல்லாத்துக்கும் மதிப்பு கொடுக்கணுமோ அந்த மதிப்பை வந்து எனக்கு எப்படி கொடுக்குறாங்களோ அது போல அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவன் நான். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி வந்து எங்கிட்ட ஒரு விலைமதிப்பு தக்க ஒரு கார் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த காருக்கு பணம் என்னதான் இருக்கலாம், அது நிச்சயமா நான் பணம் கட்டி தான் வாங்குது. ஆனால் அந்த கார் மிக அருமையாக ரோட்டில் சென்று கொண்டிருக்கிறது என்றால் அதில் உள்ள 4 டயர்ல உள்ள காற்று தான். அப்ப காற்று இல்லாமல் அந்த கார் ஒரு துளி நகருமா? நிச்சயமா நகர முடியாது. அது போல அந்த காற்று எப்படி அந்த காருக்கு முக்கியமோ, அப்போ ஒரு தொழில் கூடத்திற்கு தொழிலாளர் முக்கியம் என்பதை நான் உணர்ந்த காரணத்தினால் என்னையும் சேர்த்து நலமாக வேண்டும் என்று இந்த தொழிலை நாங்கள் வளமோடு வளைத்திருந்தாரு. அப்ப வந்து ஆண்டு விழாவில் வந்து பரிசும் அந்த டீம் வந்து அறிவிச்சாங்க. அப்ப வந்து முதல் பரிசு என்னன்னு சொல்லும் போது மேடையில சொல்றேன்னு சொல்லிட்டு எல்லாரும் மேடையில் அமர்ந்திருக்காங்க. என்னுடைய நிறுவனத்துக்குள்ள நடக்குது விழா. அப்பொழுது விழா நடக்கும் பொழுது நான் மேடையில பேசும் பொழுது ஃபர்ஸ்ட் சொல்லுது என்னுடைய மலையம்மாள்னு சொல்லிட்டு ஒரு அம்மாவை சொல்றேன். அந்த அம்மா தான் வந்து ஹவுஸ் கீப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கிற அம்மா. அந்த அம்மாவுக்கு தான் முதல் பரிசு கொடுத்தோம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த நிறுவனம் ஆரம்பிச்சு 1992 ஆரம்பித்தாலும் கூட இந்த இடத்திற்கு வந்து கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் ஆகிறது. விழா நடக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் ஆகியிருக்கும். அப்ப வந்து 10 ஆண்டுகளாக என்னுடைய அலுவலகத்தை மிக தூய்மையாக வைத்திருந்தது அந்த அம்மா தான். நான் ஒரு நாள் கூட தடுச்சதில்லை. அப்படி இருக்கும் பொழுது இதை விட ஒரு சிறந்த தொழிலாளி எப்படி இருக்க முடியும்? ஜெனரல் மேனேஜரோ மற்றவர்களோ எல்லாருமே வந்து அவங்களுடைய இருப்பிடத்தில் உட்கார்ந்து அவங்க வேலை பார்க்கறாங்க. ஆனால் எல்லா இருப்பிடமும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நினைத்த காரணத்தினால் அந்த அம்மாவுக்கு நான் கொடுத்தேன். அதே போல என்னுடைய தோட்ட வேலைக்காரர் ஒருத்தர் வந்து ரிட்டையர் ஆகி போறாரு. அவர் அனுப்பும் பொழுது எல்லாத்தையும் வர வச்சு அவருக்கு ஒரு பொன்னாடை போத்தி ராமராஜ் வேஷ்டி கொடுத்து சட்டை கொடுத்து பணம் 50,000 ரூபாய் கொடுத்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு மரியாதை கொடுத்து அனுப்பிச்சு வச்சோம். இந்த மாதிரி எல்லாம் ஒரு நிகழ்வுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளை மிக உயர்த்துறதுக்கு உண்டான ஒரு உந்து சக்தியா இருக்கு. இது போன்ற
ஒரு சமாச்சாரங்கள் தான் வந்து நாம் கற்றுக்கொண்டதில், நான் சொல்றீங்களா, கற்றுக்கொள்வதை நிறுத்திக் கொண்டால் கற்றுக் கொடுப்பது நின்றுவிடும் என்று. அப்ப எதை கற்றுக்கொண்டோம் என்றால், கூட்டுவதை நான் கூறினேன் அல்லவா, கூட்டுவதும் பெருக்குவதும் ஒன்றுதானே, அதுல எதுவும் மாற்று கருத்து இருக்க முடியாது இல்லைங்களா. அப்ப கூட்டுவது அப்படிங்கிறத பார்க்கும்போது 3 சேர்ந்தால் 6 ஆகிறது, அதைவே பெருக்கினால் 3 சேர்ந்தால் 9 ஆகிறது. எப்படி? அப்ப இந்த கணக்கை எப்படி செய்வது? அப்ப லீனியர் குரோத்துக்கும் எக்ஸ்போனன்சியல் குரோத்துக்கும் என்ன வித்தியாசம் என்பதை அறிந்தேன். ஆதலால் எனது உயரம் மிக எளிமையாக ஏறியது. படியேற பயந்தேன், ஏறிய பின் வியந்தேன், வெற்றியின் தூரம் வெகு தூரம் இல்லை என்று உணர்ந்தேன் என்று கூறினேன் அல்லவா. இதுதான் அப்பொழுது ஏற ஆரம்பித்தது. எத்தனை தடைகள் வந்தாலும் தடைகளை எல்லாம் தகர்த்தெறியக்கூடிய தடங்களாக நான் போட்ட காரணத்தினால்தான் நான் வெற்றியாளனாகவே இன்று வரை இருக்க முடிகிறது. இன்றும் நான் வங்கியாளர்களிடம் சென்று 2000 ரூபாய் நான் ஒரு காலத்தில் டிஎஸ்டிக்காக லோன் கேட்ட காலத்தில் மறுத்த வங்கியே இன்று எத்தனை கோடி உங்களுக்கு வேண்டும் என்று தேடி வரக்கூடிய அளவுக்கு வைத்திருக்கின்றேன். அதற்கு காரணம் என்னுடைய நாணயம். வங்கியாளர்கள் தான் என்னை உயர்த்தினார்கள், அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஏனென்றால் வங்கியாளர்களுக்கு நான் ஒரு சிறந்த வாடிக்கையாளராக இருக்கிறேன். நாளை மறுதினம் கரூரில் பந்தன் பேங்க் ஓபன் பண்றாங்க, அதுக்கு நான் சீஃப் கெஸ்ட் போறேன். அப்ப வங்கியிலே வசூல் செய்வனாக இருந்தவன் வங்கியின் ஓப்பனுக்கு போகக்கூடிய அளவுக்கு உயர்ந்திருக்கிறோம், அதுவும் இதே கரூர் மணிலே என்றால் நிச்சயமாக என்னுடைய நாணயம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் என்று நான் சொல்ல தேவையில்லை. நம்ம நண்பர்களை போன்றவர்கள் சொன்னாலே போதும். நான் நல்ல சாமியாக இருக்கலாம், ஆனால் நல்ல சாமி என்று நானே சொல்லிக் கொள்ளக்கூடாது அல்லவா. நீங்க அல்லவா சொல்ல வேண்டும் நல்ல சாமியான்னு. அப்ப அது போல நிரந்தர வளர்ச்சியை தொடர முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்குள் இருக்கிறது. அது போல சிந்தனைகள் எங்களுக்குள் இருந்த காரணத்தினால்தான் எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அதாவது உழைப்பதில் உனது கவனம் உறுதியா இருந்து விட்டால் உன்னை வெல்ல இவ்வுலகில் உழைப்பதில் உனது கவனம் உறுதியா இருந்து விட்டால் உன்னை வெல்ல இவ்வுலகில் உன்னை தவிர யாரும் இல்லை. அப்ப ஒவ்வொருவரும் தான் உயர முடியும் என்ற நம்பிக்கையோடு உழைத்தோமையானால் நமக்கு போட்டியாளர்கள் வேறு யாரும் கிடையாது, நம்மை தவிர. அதுபோல்தான் இதுவரை ஆயிரக்கணக்கான ஏற்றுமதியாளர்கள் கரூரில் இருந்தாலும் கூட எனக்கு போட்டியாளர்கள் என்று என்னை தவிர யாரையும் நான் நினைத்ததே கிடையாது. காரணம், வாடிக்கையாளர்கள் என்ன நினைப்பார்கள் என்று, அதுவும் முழுக்க 90% ஆஃப் த ப்ராடக்ட் வந்து இப்பொழுது வந்து எங்களுடைய ஷோரூமில் இருப்பது எல்லாமே ஹெச் ப்ராடக்டாக கொண்டு வந்து விட்டோம். மிகப்பெரிய நிறுவனங்களுக்கெல்லாம், இன்னும் சொல்ல போனால் கோவையில ஏற்படுத்தி இருக்கின்ற லுல்லு மாலுக்கு அங்கே இதுல யுஏஇல இருக்கக்கூடிய 5 கண்ட்ரிகளுக்கும் எங்களுடைய ப்ராடக்ட் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறது. அதை பார்த்து மிக நன்றாக இருக்கிறது என்று கூறி இப்பொழுது இந்தியாவிலே ஏற்படுத்தி இருக்கிற லுல்லு மால்களுக்கெல்லாம் ஆர்டர் கொடுத்து அதையும் வாங்கி இருக்கிறார்கள். அது போன்ற பெரிய நிறுவனங்கள் எல்லாம் எங்களுடைய ப்ராடக்ட்களை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். நிறைய ஒரு ஆன்லைன் சோர்ஸ்ல வந்து வாங்கி என்னுடைய ப்ராடக்ட்களை விற்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் வளருவதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதனால் நாங்களும் வளர்த்துகின்றோம், அதில் மிக்க மகிழ்ச்சி. ஆக இன்றைய தினத்தில் உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதாவது ஒவ்வொருவருக்கும் இந்த வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதில் இன்றைய நாளில் ஒன்றை சொல்ல ஆசைப்படுகின்றேன். அதாவது எல்லோரும் வளர முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆனால் ஒரு ஆரஞ்சு பழத்தை உங்களிடம் கொடுத்து அந்த ஆரஞ்சு பழத்தை உண்டு விட்டு எத்தனை விதைகள் இருக்கிறது என்று கூறுங்கள் என்று கூறினால் அத்தனை பேரும் எளிதாக கூறிவிட முடியும். ஆனால் ஒரு ஆரஞ்சு விதையை எடுத்து எத்தனை பழங்கள் இருக்கிறது என்று கேட்டால் நம்மால் கூற முடியுமா? அந்த ஆரஞ்சு விதையை விதைக்கிறோமா புதைக்கிறோமா என்று தானே இருக்கிறது. அதில் தானே இருக்கிறது பழங்கள் எத்தனை என்று. அப்பொழுது மரத்தில் பழம் வளர வேண்டும் என்றால் அதனுடைய ரூட்ஸ் எப்படி செல்ல வேண்டும், ரூட்ஸ் எந்த அளவுக்கு செல்கிறதோ, விதைக்கும் பொழுது பராமரிக்கும் பொழுது அந்த மரத்தின் ரூட்ஸ் எந்த அளவுக்கு போகிறது என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் மேலே காய்த்து தொங்குகின்ற பழங்கள் எத்தனை அழகழகாக, இத்தனை பேர், அதாவது ஒரு பாரம்பரியம், அதாவது ஒரு அப்பா வச்சது மகனுக்கு அடுத்தது பேரன், இத்தனை பேரும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு அந்த மரம் ரூட்ஸ் வரும் பொழுது ஃப்ரூட்ஸ் தானாக வருகிறது. அது போலவே ஒரு நிறுவனத்தை வளர்த்துவது என்பது அவ்வளவு எளிதல்ல. ஆனால் அந்த சிரமங்களை எல்லாம் ஏற்று நாம் அதை சுகமையாக சுமக்கும் பொழுது நமக்கு நிச்சயமாக ஏற்றம் ஒன்றும் அதில் வியப்பாக இருப்பதற்கு ஒன்றும் இல்லை, சொல்ல முடியவில்லை. நான் ஒரு முறை சென்றேன். வெளிநாடு செல்வதற்கு முன்னால் உள்ளூரில் வியாபாரம் ஏற்றுமதியாளர்கள் சப்ளை செய்து கொண்டிருக்கும் பொழுது எனது வெளிநாட்டு ஏற்றுமதியாளர் ஒருவர் எனக்கு அழைப்பெடுத்து,
மதுரை பாம்பேல வந்து ஒபராய் ஹோட்டலுக்கு அழைச்சிருந்தார். அப்போ வந்து போகும் பொழுது எனக்கு இப்போ ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு பாருங்க, சாரோட அந்த டை பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வருது. அதாவது டை நாங்க வந்து டை கட்டுறது, சூட் கோட் போடுறதெல்லாம் வந்து முன்னாடி கிடையாது. எப்போ ஃபாரினுக்கு போனோமோ அப்பதான் வந்து என்னுடைய நடை, உடை, பாவனை எல்லாமே மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது தொழிலுக்காக. இப்பொழுது இருப்பது போலவே நான் ஆஃப் ஸ்லாக் ஷர்ட்டும் பேண்ட்டும் போட்டு கொண்டு சென்றேன். ஒபராய் ஹோட்டல்ல கையில சூட்கேஸும் இல்லை, ஒரு அட்டைப்பெட்டியில அருமையான சாம்பிள்களை கொண்டு போனேன். என்னுடைய பையருக்கு வந்து அந்த சாம்பிள் பிடிக்கும். ஆனால் முன்னாடி இருக்கிற செக்யூரிட்டி வந்து நான் போய் இறங்குனது ஆட்டோல, அதுவும் தெரியல. சரின்ட்டு என்ன பண்ணிட்டேன், நான் போய் நேரா இறங்கினோடனே வந்து உள்ள அலோவ் பண்ண மாட்டேன். அதுக்கு பிறகு நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி ரிசப்ஷன் வரல மட்டும் போறதுக்கு அலோவ் பண்ண சொல்லி ரிசப்ஷன்ல போய் சொல்லி அந்த ரூம் நம்பரை சொன்னோடனே அதுக்கப்புறம் அவரே வந்து எனக்கு கூட தோல்ல கை போட்டு கூட்டிட்டு போனாரு. போயிட்டு வெளியில வந்தோடனே ஒரு டாக்ஸி கூப்பிட்டேன். டாக்ஸியில போய் நேரா வந்து எங்க சூட்கேஸ் கிடைக்கும், எங்க சூட்டு கிடைக்கும், எங்க கோட்டு கிடைக்கும், எங்க டை கிடைக்கும், எங்க ஃபுல் ஹேண்ட் கிடைக்கும், இதெல்லாம் பாம்பேலயே பர்ச்சேஸ் பண்ணிட்டு திருப்பி வந்துட்டு அடுத்தாப்புல 3 மாசத்துக்கு அப்புறம் அதே ஒபராய் ஹோட்டல்ல அதே பையர் மீட்டிங் திருப்பி நடக்குது. அப்ப போகும் பொழுது நான் டோரை திறந்து விட்டது. நான் போய் இறங்குனது வந்து ஒரு டாக்ஸியில. அந்த டாக்ஸியில டோரை திறந்து விட்டது அந்த ஹோட்டலுடைய செக்யூரிட்டி. அந்த டோரை திறந்து விடுகிறார். நான் சினிமாவில் கதாநாயகன் காலை வைத்து இறங்குவது போல் நான் காலை எடுத்து இறக்குகிறேன். இதற்கு இடையிலே அதனால் நான் சொன்ன IPS படித்திருக்கிறேன் என்று சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் இதற்கு இடையில் நடந்த ஒரு மிகப்பெரிய கதை. இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது அதற்கு பிறகு என்னுடைய சூட்கேஸ், அதாவது அந்த இடத்துல வந்து சூட்கேஸ் தூக்கி கொண்டு செல்வதல்ல, இழுத்து கொண்டு செல்வது. அப்பதான் நினைச்சேன், அதாவது இழுப்பதை ஏன் நீ சுமக்கிறாய், இழுப்பதை ஏன் நாம் சுமக்க வேண்டும், அந்த எண்ணம் எனக்குள் வந்தது. அப்ப என்னுடைய ரூம் வரை நான் பிரீஃப் கேஸை கையில் எடுத்துக்கொண்டு என்னுடைய லேப்டாப் போட்டு செல்கின்றேன். என்னுடைய சூட் கேஸ் எனக்கு முன்னால் அந்த ரூமுக்கு சென்று விட்டது. அப்ப ஒரு எந்த இடத்தில் உடைக்கு மரியாதை, எந்த இடத்தில் ஒரு மனிதனுக்கு மரியாதை என்பதையெல்லாம் இது உணர்த்தியது. அது போலதான் இன்று என்னுடைய புத்தகம், நான் எழுதப்பட்ட புத்தகம் அனைவரும் கேட்கிறார்கள், எப்படி நீங்க வந்து ஒரு பிசினஸ் மேனா இருந்துகிட்டு எப்படி வந்து இப்ப கூட லாஸ்ட் வீக் கூட நான் இங்க கரூர் கலெக்டரேட்டுக்கு போயிருந்தேன். கலெக்டரேட்டை கொடுக்கும்போது கேட்டாரு, ஒரு பிசினஸ் மேன் எழுத்தாளர் ஆனது வந்து உண்மையாலுமே எழுத்தாளராக இருக்கிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, எப்படி இந்த மாதிரி சாத்தியம்னு கேட்டாரு. சாத்தியம் இல்லாதே கிடையாது, எதையும் செய்ய முடியும். நாம் வந்து செய்ய முடியாது எதுவுமே கிடையாது. அதாவது நான் கல்லூரிக்கு செல்லும் போதெல்லாம் கூட இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களுக்கு வந்து என்னால மனசு ஏத்துக்க முடியல. அது எத்தனையோ நானும் வந்து மீட்டிங்லாம் கலந்துருக்கிறேன். ஃபாரின்ல வந்து எல்லா நிகழ்வுகளையும் கலந்துருக்கிறோம், எவ்வளவு பெரிய மீட்டிங்லாம் கலந்துருக்கிறோம். அப்படிலாம் இருக்கும் பொழுது எனக்குள் ஏற்பட்ட மிகப்பெரிய தாக்கம் வந்து இங்க அதாவது எனக்கு நம்மளும் இந்த அளவுக்கு உயர்வுமா அப்படிங்கிற ஏற்பட்ட ஒரு சின்ன தாக்கம் எங்கேன்னு கேட்டீங்கன்னா, இங்க பிஹெச்டிக்கு வந்து பலமுறை வந்திருக்கிறேன். அங்க ஒரு நாள் ஏற்பட்டது. அதற்கு பிறகு பிஜிபி பண்ணி இங்க பிஜிபி இருக்கு இல்லைங்களா, அந்த கல்லூரிக்கு செல்லும் பொழுது அந்த ரோட்டில் செல்லும் பொழுது எல்லாம் இந்த பிஜிபியினுடைய மேல ஏதோ ஹெலிகாப்டர்ல பார்த்தா பிஜிபின்னு தெரியுமாங்களா, இதுக்குள்ள போக முடியுமா, ஒரு நாள் பார்க்க முடியுமா நினைச்சிட்டு பல நாள் போனது உண்டு நாமக்கல் போகும்போதெல்லாம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் எனக்கு அழைப்பு வந்தது. அங்கே செல்லும் பொழுது நான் உள்ளே செல்கின்றேன். அப்ப செல்லும் பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா, போல உழைப்பு வரலாம் பத்தவங்கள வெளியிட்டாச்சு. அப்ப பேச்சாளருங்கிற அங்கீகாரம் எனக்கு கிடைச்சிருச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அவரு பழனிஜி பெரியசாமி அண்ணனுடைய போட்டோவும், ஒரு சைடு என்னுடைய போட்டோவையும் போட்டு கரூர் KR நல்லசாமி அவர்களே வருக வருக என்று போட்டிருந்தது. இதுதான் வந்து நம்மளுடைய வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். ISO 9000 அல்லது 14000 அதெல்லாம் அங்கீகாரமாக தொழிலுக்கு வெற்றி வைப்பது போல ஒரு தனி மனிதனுக்கு ஒரு அங்கீகாரம் எங்கே கிடைக்கிறது என்றால் நம்முடைய வளர்ச்சி, அதுவும் மற்றவர்கள் வளர வேண்டும் என்று அந்த கல்லூரிக்கு பேச போக வேண்டும் என்ற ஆசை எனக்குள் இருந்தது. அழைத்தார்கள், சென்றேன். தொடர்ந்து 3 ஆண்டுகளாக அங்கே பேசினேன். கோயம்புத்தூரில் PhDயில் பேசினேன். கரூரில் பல கல்லூரியில் இன்றும் பேசிக் கொண்டிருக்கின்றேன். பல MBA ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுறேன். இந்த மாதிரிலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து பேசக்கூடியதுக்கு எதுக்காக என்னுடைய அனுபவத்தை மற்றவர்களும் சொல்ல வேண்டுமே என்ற ஆசை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 25 பைசா, ஆச்சரியப்படுவார்கள், 25 நயா பைசா வந்து 25 நயா பைசா குறைவாக இருக்கிறது அப்படின்னு சொன்ன காரணத்துல 1973 கரூரில் இருந்து குளித்தலை கிட்டத்தட்ட 40-45 கிலோமீட்டர் நானும் என்னுடைய நண்பர்கள் ஒருவரும் சேர்ந்து 25 கிலோ அரிசி வாங்குவதற்காக சைக்கிளில் பயணம் செய்தவர்கள் நாங்கள். அந்த சேமிப்பு பிறகு எனக்கு கரூர் வைசியா அவங்களை சிறு சேமிப்பாக சேர்த்தி கொடுக்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அது போன்ற சிறு அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னொரு ஞாபகம் வருகிறது. 99,999 ரூபாய் ஒருவரிடம் இருக்கிறது. 1 லட்சம் ரூபாய்க்கு செக் கொடுத்திருக்கிறார். அவருக்கு தேவை 1 ரூபாய். பாஸ் ஆகுமா? பாஸ் ஆகாது. அப்ப 1 ரூபாய் என்பது அந்த இடத்துல சிறந்ததா, பெரிதா, சிறிதா
அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த ₹1 மட்டும் அக்கௌண்ட்ல இல்லாவிட்டால் செக் நிச்சயமாக ரிட்டர்ன் ஆகிவிடும். ஆக ஒவ்வொரு ரூபாயும் மிக முக்கியம் என்பதை நான் உணர்ந்த காரணத்தினால் இன்று வரை எனக்கு பண தட்டுப்பாடு என்ற ஒரு பிரச்சனைக்கு நான் ஆளாகியதே கிடையாது. காரணம், எனக்குள் என் சக்தி எனக்கு தெரியும். நான் என்ன செய்ய முடியும், என்னால் என்ன செய்ய முடியும் என்பதை நான் உணர்ந்த காரணத்தினால் இதுவரையில் செக் ரிட்டர்ன் ஆனது கிடையாது, கடன் வாங்கியது கிடையாது. அதாவது வங்கியில் கடன்காரனாக இருந்தேன். அதையும் கடந்த என்னுடைய 60வது ஆண்டிலேயே கடன்காரராக பிசினஸ் பண்ணக்கூடாது. 25 ஆண்டு என்னுடைய தொழிலில் 25 ஆண்டு காலமும் என்னுடைய 60வது காண்டமும். அதனாலதான் அப் டு 60 ஒர்க் ஃபார் மணி, ஆஃப்டர் 60 ஒர்க் ஃபார் மெனின்னு சொல்லியிருக்கிறேன். 60 ஆண்டில் என்னுடைய சுய சம்பாதனையை அக்கௌண்டபிலிட்டியோடு என்னுடைய நிறுவனத்தில் புகுத்தி இன்று புதிய ஒரு வங்கியிலே கணக்கு துவங்கி எனக்கு கன்வீனியன்டாக அந்த வங்கியை நான் என்னுடைய தேவைக்கு தகுந்தால் போல் அவர்களிடம் பேசி எந்த விதமான டெபிட்டும் போடக்கூடாது என்ற கண்டிஷனோடு நான் கணக்கு வைத்திருக்கக்கூடிய அளவுக்கு இன்று இந்த நிறுவனம் வளர்ந்திருக்கிறது. அது என்னுடைய உழைப்பை சார்ந்ததுதானே தவிர வேற எதுவுமே கிடையாது. இதை தவிர எனக்கு ஏற்கனவே சொன்னது போல உழைப்பை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாது. இப்படியெல்லாம் பல கல்லூரிகளுக்கு நான் சென்று கொண்டிருந்த பொழுது எனக்குள் ஏற்பட்ட ஒரு கவிதை, அதை இப்பொழுது கூறலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அதாவது, விழுந்து விழுந்து எழுந்த உனக்கு மதியை கெடுக்கும் மதுவும் எதற்கு, விழுந்து விழுந்து எழுந்த உனக்கு மதியை கெடுக்கும் மதுவும் எதற்கு, புன்னகை குணம் உனக்கு இருக்கு குணம் உனக்கு எதற்கு, பண்பான குணம் பழகிற்கு பான்பராக் உனக்கு எதற்கு, அனைத்தும் ஊரில் அதிகமாக இருக்கு அவைகள் மீது ஆசை அறிந்திட உனக்கு 1000 இருக்கு நிகழ்த்திடு என்று ஒவ்வொரு கல்லூரியிலும் நான் முடியும் பொழுது சொல்லுவேன். எல்லோரும் குடிகாரர்கள் என்ற எண்ணத்தில் அது சொல்லவில்லை. குடிகாரர்கள் அதிகமாக இருக்கின்ற ஊரில் நாம் இருக்கின்றோம் என்ற காரணத்தில் அதை சொல்லுகின்றேன். எங்காவது மாற்றம் வந்துவிடக் கூடாதே அப்படிங்கிற முன்னேற்றத்தோடு நாம் செல்ல வேண்டுமே. கிட்டத்தட்ட 140 கோடி மக்கள் இருக்கின்ற நாட்டிலேயே நமக்கு வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கின்றது. வாய்ப்பை தேடுவோமே, ஏன் நாம் இது போன்ற மோசமான நிலைக்கு நாம் செல்வோம்? எது வேணாலும் திறந்திருக்கட்டுமே, அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆக இது போன்ற எண்ணங்களால் வளர்ந்த நிறுவனம் தான் எனது நிறுவனம். நான் அதில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள மிக மிக ஆசை. அதை இன்று பகிர்ந்து கொடுக்க இந்த நேரம் கிடைத்ததில் நான் மிக்க மகிழ்ச்சி. அதாவது, விதைக்கின்ற விதை முளைப்பதில் மகிழ்ச்சி, வெட்டுகின்ற மரம் தழைப்பதில் மகிழ்ச்சி, கொட்டுகின்ற மழை நிற்பதில் மகிழ்ச்சி, தட்டுகின்ற கதவு திறப்பதில் மகிழ்ச்சி, எண்ணுவதெல்லாம் கிடைப்பதில் மகிழ்ச்சி, என்னை இங்கு அழைத்ததில் மகிழ்ச்சி, உங்களோடு பேசியதில் மகிழ்ச்சி, இதனால் ஏற்பட வேண்டும் மைண்ட் யுவர் மைண்டுக்கு புகழ்ச்சி. இதுதான் இந்த நிகழ்ச்சி. நன்றி, வணக்கம். எல்லாரும் கை தட்டலாம். ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார். இன்றைக்கு நாங்க எங்களுடைய, அதாவது மைண்ட் யுவர் மைண்டோட இணைய வழி புத்தகம் ஒன்று வெளியிடுறோம். அது எப்பயுமே ஒவ்வொரு மாசம் வருது. இது 3வது மாதம். இன்றைக்கு அந்த இதழை கொண்டு வரணும். உங்க நிகழ்ச்சிக்கு நீங்க பேசுறதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அத காமிக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன்னு நினைக்கிறேன். நானு அந்த புத்தகத்தை நீங்களும் பார்ப்பீங்க. உங்களுடைய எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த புத்தகத்தில் நீங்கள் எழுதுனா சில வரிகள் ஒவ்வொரு மாதம் எழுதி கொடுத்தீங்கன்னா அது பொன் எழுத்துக்களா இருக்கும்ன்றது எனக்கு மகிழ்ச்சியா இருக்குது. புத்தகத்தை வெளியிட்டுட்டு உங்களிடம் பேசுகிறோம். மிக அருமையான நேரம் இது. ஆக்சுவலா நல்ல ஒரு அருமையான நேரம், அருமையான சந்தர்ப்பமும் கூட. பார்ப்போம். நம்மளுடைய மைண்ட் யுவர் மைண்டோட 3வது மாத இதழ் மனச்சாரல் இன்றுதான் வெளியிடப்படுகிறது. ஏன்னா இத்தனை நாள் எனக்கு நேரம் இல்லைன்றதுனால இந்த மனச்சாரல் இன்னைக்கு புதுசா இந்த மாத இதழில நம்ம ரிஃபாய் பாயை மீட் பண்ணது சந்திச்சதை பத்தி ஒரு வரிகள் எழுதியிருக்கோம். அதுதான் முதல் பக்கத்துல போட்டிருக்கேன், ரிஃபாய் பாய். ஏன்னா ஒவ்வொரு மைண்ட் யுவர் மைண்ட் ஒவ்வொரு முறையும் மீட் பண்ணதை பத்தி எழுதிட்டு வர்றதுனால இன்றைக்கு இந்த மாத இதழில மைண்ட் யுவர் மைண்ட் ரிஃபாய் பாய் போட்டதை பத்தி. ஆசிரியர் பக்கத்துல புத்தக திருவிழா நடக்குது. ஒவ்வொரு வருஷமும் 47 புத்தக திருவிழா சென்னையில நடக்குது. இந்த புத்தக திருவிழால நான் பார்த்த சில காட்சிகள், புத்தக திருவிழா வெட்டி நடைபாதை புத்தக விற்பனையாளர்கள் நிறைய புத்தகங்களை போட்டு வித்துட்டு இருந்தாங்க. அவங்களை பற்றிய செய்திகள், சிறந்த செய்திகள் கொஞ்சம் எழுதணும்னு முடிவு பண்ணி அதை எழுதியிருக்கேன் நானு. அதாவது அந்த புத்தக திருவிழாக்கு நுழைவாயிலை அலங்காரம் செய்த மாதிரி இருந்தது அந்த அவங்களோட கடைகள். அது ரொம்ப எனக்கு பிடிச்ச செய்தி. நிறைய செய்திகள் அதுல கொடுத்துருக்கேன்.
பாருங்க, மகிழ்ச்சி. அப்புறம் மைண்ட் முத்தையா ராமநாதனும் நம்ம ஸ்ரீதர் சாரம் வழக்கம் போல எழுதியிருக்காங்க சில செய்த வரிகள். புத்தாண்டு நல்வாழ்த்து கவிதைகள் கவிதை இது நம்ம சிவக்கனி எழுதியிருக்காங்க. அப்புறம் என் பன் மனப்பிரமை பத்தி சிவகுமார் சார் சென்ற இதழோட தொடர்ச்சி எழுதியிருக்காரு, அதை பாருங்க. மகிழ்ச்சி. அப்புறம் எங்கிருந்து வந்தா அப்படின்ற ஒரு கதை சிறுகதை இவங்க நம்ம திருமதி லாவண்யா எழுதியிருக்காங்க. அப்புறம் ஐக்கு கவிதைகள் அங்கங்க கொடுத்துருக்கேன், சென்ற மாதம் கொடுத்த மாதிரியும் கொடுத்துருக்கேன். நம்ம இவங்களோடது அமுதா மேடமோடது. அப்புறம் சின்னால் பல்பினி சிறப்பு சிற்றறிவு அப்படின்னு வினைத்திருந்தன் சார் அழகா எழுதியிருக்காங்க, அவரோட ஆர்டிக்கல் இருக்கு. அம்மா என்ற கவிதை அது ஒரு தொகுப்பு, கட்டுரை தொகுப்பு சிவக்கனி எழுதியிருந்து. மகிழ்ச்சி. அடுத்தது பயணி அப்படின்ற ஒரு சிறுகதை சோமவல்லியப்பன் சார் எழுதியிருக்காரு. அந்த சிறுகதை ஒரு நல்ல கதை, படிங்க. ரொம்ப சாதாரண சிறுகதை, நிறைய கருத்து சொல்லுற கதை. பிறகு நம்ம பொங்கல் விழாவில் வில்லுப்பாட்டு ராஜி யூஎஸ்ல இருந்து, அதாவது வினோதிதன் சாரோட மகள் எழுதியிருக்காங்க, நல்லா இருக்குது, படிங்க. உஷாரையா உஷார் அப்படின்ட்டு பொருளாதாரம் பற்றி எப்பயுமே நமக்கு நம்ம சோமவல்லிய கொடுக்குற அந்த செய்தி. இந்த முறை உஷாரையா உஷார் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி எல்லாம் கொடுத்துருக்காரு, அதையும் பார்க்கலாம். நெல் ஆவாட்டுதல் அப்படின்ற அந்த நெல்லை எப்படி பதப்படுத்தினாங்கன்றத பத்தி நம்ம குருகுலம் முத்துராஜா சார் எழுதியிருக்காரு, ஒரு அருமையான தொகுப்பு, படிங்க எல்லாரும். மகிழ்ச்சி. இரண்டாம் குவாண்டம் அப்படின்ற பிசிக்ஸ், குவாண்டம் பிசிக்ஸை பத்தி நம்ம இவரு பேராசிரியர் முனைவர் இவர் சந்திரமோகன் சார் எழுதினாரு, அந்த இது இருக்கு. அப்புறம் பத்மா மேடம் அனைவருக்கும் வணக்கம், அவங்க ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க, மிகச்சிறந்த ஆர்டிகல், படிங்க. பிறகு நம்ம நூல் சென்ற வாரத்தோட நூல் பற்றி அவங்க விமர்சனம் பண்ணியிருக்காங்க, வழக்கம் போல மாலதி ராமலிங்கம். நம்ம டாக்டர் வேலம்மாச்சாரி இவங்க இருக்காங்க இல்லையா, அலமேலு மேடம், டாக்டர் அலமேலு மேடம் அவங்களோட அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பத்தி சென்ற வாரம் கொஞ்சம் எழுதுனாங்க, இந்த சென்ற இதழில கொஞ்சம் எழுதுனாங்க, இந்த முறையும் கொஞ்சம் எழுதியிருக்காங்க, அதனுடைய தொடர்ச்சி இருக்கு. இவ்வளவுதான் இந்த மாதத்துடைய இதழ், எல்லாரும் படிங்க. லிங்க் அனுப்புறேன், பிடிஎஃப் அனுப்புறேன். இந்த மாதிரி 3 மாதமா எங்களுக்கு இதழ் வந்துட்டு இருக்கு சார். உங்களுக்கு ஒரு செய்தியாக சொல்லுகிறோம், இதை நீங்க முடிந்தால் உங்களுக்கு நேரம் கிடைத்தால் ஒரு சில வரிகள், ஒரு சில கவிதைகளோ, இந்த மாதிரி நீங்க நிறைய உங்களோட பார்வை வித்தியாசமா இருக்குது, அந்த பார்வை அதாவது இழுத்துட்டு போறது எதுக்கு சுமந்துட்டு போனோம் அப்படின்ற அந்த மாதிரி பல செய்திகள் நீங்க உங்களோட மைண்ட் யுவர் மைண்டோட தமிழாக்கம் நாங்க எப்படி வச்சிருக்கோம்னா, சிந்தனைகளால் செதுக்கு அப்படின்ட்டு. இதுல இன்னைக்கு நீங்க எப்படி சிந்தனைகளை செதுக்கி இருக்கீங்கன்றத பார்க்கும்போது நாங்கெல்லாம் செதுக்குறதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு தோணுது. ஆனா ஒரு விதத்துல நாங்க பெருமைப்படுறோம். நீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சீங்கன்னு சொன்னீங்க, அது பெருமையா இருக்குதுன்றதை விட நாங்களும் ஐபிஎஸ் படிச்சிருக்கோம். அந்த மைண்ட் யுவர் மைண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல படிச்சதுனால்தான் இந்த டீம் ரொம்ப ஒன்னா ஒர்க் பண்றதுன்றதுல எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அந்த சந்தோஷத்தை நீங்க எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. மிகப்பெரிய நிறைய இது சொன்னீங்க நீங்க. புதைக்கிறோமா விதைக்கிறோமா பார்க்கணும். முதல் தொழிலாளி அவர் தான் முதலாளி அப்படின்றதுக்கு நாங்க ஏற்கனவே ஒரு கதை படிச்சோம். அதுல நீங்க செயல்பாடா இருக்கிறப்ப அந்த இந்த வாழும் நேரத்துல நீங்க இதை சொல்லி இருக்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அப்புறம் 70 கிலோமீட்டர் சைக்கிள்ல சுற்றிட்டு இருக்கிறதெல்லாம் சாதாரண செய்தி கிடையாது. இதெல்லாம் மிகப்பெரிய செய்தி. நிறைய செய்திகள் சொன்னீங்க, நானே எல்லாத்தையும் பேசிட்டேன், நல்லா இருக்காது, அனைவரும் பேசுவாங்க. எங்களோடு உங்களுடைய நேரத்தை பகிர்ந்தமைக்கும், ஒரு அருமையான இது உரையை கொடுத்தமைக்கும் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். அதுக்காக மைண்ட் யுவர் மைண்ட் இன்னொரு முறை கைத்தட்டுமா நம்ம சாருக்கு. இப்போ யார் வேணா பேசலாம். யார் பேசுறது? சரி, வாங்க எல்லாத்தான் மேடம் பேசுங்க. சார் நீங்க ரொம்ப நல்லா பேசுனீங்க சார். ரியலி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சா தான் இருந்தது சார். சொன்னாரு அதுக்கு ட்ரூவா நீங்க பேசுனீங்க. அப்புறம் சார் நான் சொன்னேன் சார் சொன்னார் முதல் தொழிலாளி முதலாளி, ரொம்ப கேட்சியா இருந்தது சார், உண்மையா இருந்தது.
அப்புறம் நீங்க எவ்வளோ அளவுக்கு கஷ்டப்பட்டு இன்னைக்கு நல்லபடியா வந்திருக்கீங்க அப்படிங்கறது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது மாதிரி எல்லாரும் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு உந்துதல் வருது சார் எங்களுக்கும். ரொம்ப தேங்க்ஸ், நல்லா பேசுனீங்க. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம் மேடம், ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப மகிழ்ச்சி. மகிழ்ச்சி லதா மேடம். நாராயண் சார் பேசுறீங்களா? சார் எல்லாரும் பேசணும். எல்லாரும் பேசினவர் பேசுறீங்களா? ஆமா ஆமா. அப்போ வசந்தி மேடம் கூப்பிடலாம். அனைவருக்கும் வணக்கம் சார். மிக அற்புதமாக உங்களுடைய வாழ்க்கை வரலாறுங்கிறது ரொம்ப டச்சிங்கா இருந்தது சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது எனக்கு 2 விஷயம் உங்களோட ஸ்பீச்ல ரொம்ப ரொம்ப பிடிச்சது. என்ன அப்படின்னா, எப்ப வேணா நம்ம படிக்கலாம். அதாவது படிப்புக்கு கல்விக்கு ஒரு வயசு கிடையாது. எப்ப வேணா நம்ம படிக்கலாம், எப்ப வேணா நம்ம அறிவை வளர்த்துக்கலாம். அது உங்ககிட்ட இருந்து இளைஞர்கள் நிறைய கத்துக்கணும். இதோட முடிஞ்சது லைஃப் அப்படின்னு நினைக்காம அவங்க எப்ப வேணா நம்ம கத்துக்கிறதுக்கு என்ன என்ன வரைமுறை, நான் இதோட சோம்பேறியா இல்லாம போய் கத்துக்கிறது. அது உங்ககிட்ட இருந்து ரொம்ப அந்த பேச்சுல அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் அது ரொம்ப பிடிச்சதும் எந்த வேலை வேணா செய்யலாம், எந்த வேலை செஞ்சாலும் தப்பு கிடையாது. இப்போ இங்க மட்டும்தான் நான் இருக்கிறது அமெரிக்கால. இப்போ நான் வெக்கேஷனுக்கு வந்திருக்கேங்க. என்ன அப்படின்னா, நான் இங்க பாக்குறதா நம்ம அதை தூக்க மாட்டேன், இது பண்ண மாட்டேன், அது செய்ய மாட்டேங்கிற ஒரு ஒரு இதை கிரியேட் பண்ணிட்டோம் நம்ம. அது என்ன ஒரு இமேஜ. ஆனா அங்கெல்லாம் அப்படி கிடையாது. அவங்கெல்லாம் எல்லாம் அவங்களே பண்ணுவாங்க. சோ அந்த இதை நீங்க கடைபிடிச்சு நீங்களே பெருக்குனதுலாம் உங்களோட நீங்க ஒரு புஸ்தகமா எழுதியிருக்கிறீங்கன்னு சொல்லிங்க. அதெல்லாம் நாங்க படிக்கிறதுக்கு ஆசையா இருக்கு. இன்னொன்னு அதாவது உலகத்துல எப்படி எப்படின்னா, எல்லாருக்கும் உடனே சில்வர் ஸ்பூன்ல பிறக்கல. எல்லாரும் சில்வர் ஸ்பூன்ல பிறக்கல. எல்லாரும் கஷ்டப்பட்டுதான் முன்னுக்கு வந்திருக்கோம். ஆனா எங்கேயுமே அயர்வு, தோல்வி ஒரு டயர்ட் ஆகாம இன்னும் நான் போவேன், நீ என்ன உள்ள வரக்கூடாது சொன்னியா, நான் அது மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு உள்ள வரேன் பாரு அப்படின்னு ஒரு ஆட்டிடியூட் வச்சிருந்தீங்க பாருங்க. அந்த ஆட்டிடியூட் இருந்தாதான் நம்ம வின் பண்ண முடியும். இல்லாட்டி பின்னால போயிடுவோம். அழுதுகிட்டு இருந்தோம் வச்சுங்க, என்னைக்கோ யாரோ என்ன அப்படி பண்ணா அதனால நான் அழுதுட்டு இருந்தேன்னு நம்ம முன்னால வர முடியாது. நம்ம முன்னால நீ என்ன வேணா பண்ணிக்க, நான் காட்டுறேன் அப்படின்றது. அதுதான் அந்த ஆட்டிடியூட் ரொம்பவே, அதாவது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது அதுதான் சார். ஆனா உங்ககிட்ட இருந்து நிறைய ரொம்ப பாராட்டுகள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி சார். மேடம் ரேடியாலஜிஸ்ட், யூஎஸ்ல இருந்து இருக்காங்க. சார் அவங்களோட ஹஸ்பண்ட் நியூக்ளியர் சயின்டிஸ்ட், இதுல யூஎஸ்ல இருந்தாரு. அவங்க ரெஸ்டுக்காக வருஷம் வருஷம் இங்க வந்துட்டு போவாங்க. கோயம்புத்தூர்ல தான் இப்ப இருக்காங்க. 2 மாசம் இருப்பாங்க. இப்பொழுது எங்களோட பயணிக்கிறவங்க நிறைய செய்திகள் அவங்க எப்பயுமே சொல்லுவாங்க. அதே மாதிரி யார் பேசினாலும் அதனுடைய பின்னோட்டமா அவங்களோட செய்தியும் இருக்கும். எங்களோட தொடர்ந்து பயணிக்கிறாங்க அவங்க. அடுத்து நான் பிரேமா மேடம், மிஸ்ஸஸ் பிரேமா மேடம் கூப்பிடுறேன். அவங்க ரிட்டையர்டு கார்பரேஷன் கமிஷனர், திருச்சிராப்பள்ளி, எங்கள் குழுவின் சிறந்த உறுப்பினர். வாங்க மேடம், பேசுங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சிறப்பாக இருந்தது சார் நல்லசாமி சார் உங்களோட ஸ்பீச். நார்மலா ரொம்ப வந்த பிறகு ஒரு ஃபேமஸா இருக்கிற பர்சன் இந்த மாதிரி இதை காமிக்கவே மாட்டாங்க. சொல்றது நிறைய பேர் அதை விரும்ப மாட்டாங்கன்னா, அவங்க விரும்பினாலும் குடும்பத்தவர் இது மாதிரி இருக்கிறத சொல்றத அப்பா இப்படி சொல்றாரு அப்படின்றத விரும்ப மாட்டாங்க. ஆனா நீங்க அங்க பக்கத்தில் இருக்கிற கல்லூரிகள், பக்கத்து மாவட்டத்தில் இருக்கிற பள்ளிகள், கல்லூரிகளுக்கெல்லாம் சொல்லி ஒரு சுய முன்னேற்ற பேச்சை கொடுக்குறீங்கன்றது ரொம்ப 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 பெரிய விஷயம். அதே மாதிரி மேடம் சொன்ன மாதிரி அந்த ஆட்டிடியூடு, நம்மளோட ட்ரெஸ் என்ன தெரிஞ்சுக்கிறோமோ அது மாதிரி போய் அடுத்து அவனுடைய கையாலேயே நம்ம கார் கதவை திறக்க வைக்கிறது, அந்த இதெல்லாம் ஒரு உள்ளுக்குள்ள எந்த அளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கும். நீங்க அந்த ஒரு 25 காசு குறைந்ததற்காக ஒரு 32 கிலோமீட்டர் 25 கிலோ அரிசியை வாங்கி சுமந்துகிட்டு வந்ததெல்லாம் உண்மையிலேயே நினைச்சு கூட பார்க்க முடியாது இன்றைய இளைஞர்கள். அந்த இளைஞர்களுக்கு இன்னைக்கு இருக்கிற சமூக கேடுகளை சுட்டி காட்டியும் நீங்க அந்த ஸ்பீச் எல்லாம் பேசுறீங்க அப்படின்றது ரொம்ப சிறப்பு. உண்மையிலேயே ஃபெயில் ஆயிட்டா போய் தூக்க மாட்டிக்கிறாங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு நீட்ல ஃபெயில் ஆயிட்டா ஒரு சூசைட் பண்ணிக்கிறாங்க. இது என்ன வாழ்க்கையா? இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு என்ன பேரண்ட்ஸ் கத்து கொடுக்குறாங்க, என்ன டீச்சர்ஸ் கத்து கொடுக்குறாங்கன்னு உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. உங்களை மாதிரி இருக்கிற வெற்றியாளர்கள்
இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கெல்லாம் அந்த நம்பிக்கையையும் தன்னம்பிக்கையும் ஊற்று இந்த சீரிய பணியை செய்றீங்க அப்படின்றதுக்கு உங்களுக்கு எங்களுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் சார். ரொம்ப சிறப்பா இருந்தது, மிகச்சிறப்பு. நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருமே இங்க இருக்கிற ஆளுமைகள் அவங்களோட கமெண்ட் சொல்லணும்ன்றதுனால நான் இதோட முடிச்சுக்கிறேன். நல்ல வாழ்வுல என்ன வளங்கள் இருக்கணுமோ அத்தனை வளங்களும் நீங்க பெற்றுட்டீங்கன்னு. அந்த 60 வயசு வரைக்கும் மணி, 60க்கு அப்புறம் நான் சர்விங் ஃபார் மெனி எல்லாம் சொல்றதெல்லாம் உங்களுடைய தமிழ் அதே மாதிரி அவ்வளவு அழகா ஒரு ஃப்ளோல ஒரு கவிஞர் சொல்ற மாதிரி, ஒரு திறன் பேச்சாளரா பிரகாசிக்கிறவர் சொல்ற மாதிரி நீங்க புத்தகங்களும் எழுதியிருக்கிறீங்கன்றத நிச்சயமா படிக்கணும்ன்ற ஒரு ஆர்வத்தையும் தூண்டி இருக்கீங்க. மிகச்சிறப்பான பணி. இன்னைக்கு மைண்ட் யுவர் மைண்ட் அந்த தளத்துக்கே உரிய பேச்சாளரை கொண்டு இன்னைக்கு நிலைநிறுத்தி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்குமே படுது. மிக்க நன்றி சார். தேங்க்யூ ஸ்டீஃபன். மகிழ்ச்சி மேடம், மகிழ்ச்சி மகிழ்ச்சி. முதல்ல பேசினாங்களா லதா, அவங்க மேத்ஸ் ப்ரொஃபசர், ரிட்டையர்ட் ஆனவங்க, வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்ல நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க, நிறைய மேத்ஸ் புத்தகங்களும் எழுதியிருக்காங்க. அவங்களையும் நான் அறிமுகப்படுத்துறேன் அவங்களுக்கு. சிவகுமார் சார் சிவகுமார் சாருக்கு 76 வயசுக்கு கவர்மெண்ட்ல செக்ரட்டரியேட்ல ஒர்க் பண்ணவர், பல பொசிஷன்ல இருந்து ரிட்டையர்ட் ஆனவர், ஒரு மிகச்சிறந்த பேச்சாளரும் கூட. நல்லா பேசுவாரு, பேச மாட்டேன்னு ஆனா அருமையா பேசுவாரு சார். வாங்க சார். வணக்கம். வணக்கம் சார். ரொம்ப அற்புதமான பேச்சு, ரொம்ப அற்புதமான பேச்சு. உள்ளூர்லயே வளர்ந்து ஒரு உலகத்தை சுத்தி வந்தது பார்க்கறப்போ சிறப்பா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உள்ளூர்லயே சுத்தி கொண்டது ஒரு ஆளுமை உலகத்தை சுத்தி கொண்டது கேட்கறதுக்கு பெருமையா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதுக்கு உங்க உழைப்பும் நாணயம் நேர்மையும் தான் முக்கியம் சொல்லியிருக்கீங்க, பாராட்டுக்கள். அதை எல்லாத்த விட வங்கி தான் சார், வங்கியுடைய ஹெல்ப் நீங்க முழுமையா பயன்படுத்திருக்கீங்க, அதுதான் சார் முக்கியம். வங்கி கிட்ட தான் நம்ம சிலர் சொல்லுவாங்க லோன் வாங்காமையே வியாபாரம் பண்ண நினைப்பாங்க. லோன் வாங்கணும், வட்டி கட்டணும், அப்பதான் வியாபாரம் பெருக்கணும். லோன் வாங்கி வீடு கட்டினாலும் வீடு கட்ட முடியும், பணம் சேர்த்து வீடு கட்டினா கட்டவே முடியாதுன்னு சொல்றேன். லோன் இருந்த வரைக்கும் இருக்கிற லோன் எல்லாம் வாங்கிதான் ஜுவல்ஸ் சேர்ப்பேன், வீடு கட்டுவேன், இடத்த வாங்குவேன், இப்படிதான். இந்த வங்கிக்கு நம்ம நன்றி செலுத்தணும் சார். இந்த மாதிரி வங்கி எனக்கு சிட்டி பேங்க் வந்ததுக்கு அப்புறம் இன்டர்நேஷனல் லெவலுக்கு நமக்கு கடன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ பணப்பழக்கம் குறைஞ்சது. எனக்கு அந்த வித்தியாசம் தெரியுதுங்க. சிட்டி பேங்க் லோன் கிரெடிட் கார்டு கொடுத்ததுக்கு அப்புறம் இருந்த பண நிலைமையும் அதுக்கு முன்னாடி இருந்த இது எனக்கு தெரியுது. அது போல நீங்க அந்த கரூர் வைசியா பேங்க்கு ரொம்ப கடன்பட்டிருக்கீங்க. அந்த கரூர் வைசியா பேங்க் உங்களை வளர்த்துருக்கு. உங்களை மட்டும் இல்ல, உங்களை போல பல தொழில் அதிபர்களை வளர்த்துருக்குன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள், ரொம்ப அருமையா பேசுறீங்க சார். இன்டர்பர்சனல் ஸ்கில்லும் கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் தான் முக்கியம், அது உங்களுக்கு நிறைய இருக்கு. பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இன்ஃபேக்ட் நாங்களும் ஒரு பீரியட்ல இந்த டெக்ஸ்டைல் பிசினஸ் ஆரம்பிச்சு வெளியே வந்துட்டோம், தோத்து போய் வெளியே வந்தவங்க ஒரு பீரியட்ல. அதாவது 2ஆம் வேர்ல்டு வார்ல கொடி கட்டி பறந்த காலம் லுங்கி வியாபாரம். அந்த நேரத்துல வாழ்ந்தவங்க யாருக்குமே படிப்பு இல்லாம போச்சு. எங்க தாத்தாக்களுக்கு எங்க அப்பாக்களுக்கு படிப்பு இல்லாம 44, 45, 46ல கொடி கட்டி நடந்த பிசினஸ் 57, 58ல படுத்து போச்சு. அவங்களுக்கு படிப்பு இல்லாத காரணத்தினால அந்த வங்கிக்கு போக முடியல. எல்லாத்த விட அப்ப இருந்த கவர்மெண்ட் ரூல், கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் நெருக்கடி. அப்போ இப்ப ஜிஎஸ்டி எப்படி அஃபெக்ட் ஆச்சோ அப்போ நூலுக்கு எக்ஸைஸ் டியூட்டி கொண்டு வந்து அந்த தொழில தோத்துட்டோன்னு சொல்லுவாங்க. நான் எனக்கு தெரிஞ்சு இதை போல நாங்க தோல்வி அடைந்த குடும்பத்திலிருந்து வந்திருக்கோம், நீங்க வளர்ச்சி அடைந்த குடும்பத்துல வந்திருக்கீங்க. பாராட்டுகள். உங்ககிட்ட கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு, நான் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. மிக்க மகிழ்ச்சி சார், சந்தோஷம். தேங்க்யூ ஸ்டீபன் சார். தேங்க்யூ. மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அடுத்து ஸ்ரீதர் சார் பேசுறீங்களா? வினயதீர்த்தன் சார் பேசுறீங்களா? வினயதீர்த்தன் சார் எல்ஐசியில டெபுட்டி மேனேஜரா இருந்து ரிட்டையர்ட் ஆனவர் சார். எங்கள் குழுவின் தமிழ் புலவர். எல்லாருக்கும் வணக்கம். எங்களுடைய இனிய நண்பர் திரு நாராயணமூர்த்தி சார் உங்களோட சேர்ந்து ஒரு உந்து சக்தியா இருந்திருக்காரு அப்படின்னு நீங்க கூறுவதில் கேட்பதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நாங்கள் நாராயணமூர்த்தி சாருடைய நண்பர் என்பதில் பெருமை கொள்கிறோம். முதல் தொழிலாளி சொன்னீங்க, முதலாளிக்கு நல்ல தமிழ் உணர்வு, உங்களை கொஞ்சம் அந்த உணர்வு ஒரு தெளிவை கொடுக்கும். தமிழுடைய அந்த உணர்வு ஒரு தெளிவை கொடுக்கும், ஒரு புரிதலை கொடுக்கும்.
ஒரு செயலாற்றுதலை கொடுக்கும். உங்களுக்கு அந்த தமிழ் உணர்வு, அந்த கவிதை உணர்வு உங்க அடிமனதுல இருக்கு. உங்களுடைய மொழிகள்ல இருந்து தெரியுது. படியேற பயந்தேன், படியேறி வியந்தேன், படியேறி உணர்ந்தேன். அதெல்லாம் ரொம்ப அழகான வார்த்தைகள். அதெல்லாம் ரொம்ப உணர்வுபூர்வமா சொன்னீங்க. செயலாற்றுறது இப்ப நான் சிலதை நினைச்சு பார்த்தேன். நாங்களும் 92ல இருந்து தான் எத்தனையோ இதுகளை, ஏதாவது தன்முன்னித்த கருத்துக்களை தொடர்ந்து பள்ளி கல்லூரிகள்ல சொல்றோம், எல்லாம் பண்றேன். இருந்தாலும் ஒரு தொழிலதிபர் ஆகலையே அப்படிங்கிறதெல்லாம், அது அந்த அந்த ரிஸ்க் எடுக்கிறது, அத ஒரு அதுக்கு அது ஒரு சிந்தனைகள் இருக்கு. ஆரஞ்சு படம் சொன்னீங்க, நினைச்சு பார்த்தேன். வர்ற விதையெல்லாம் மரமாயிட்டா இந்த உலகம் என்ன ஆகும்? அந்த உள்ள இருந்து வர விதை அவ்வளவு விதையும் மரமாயிட்டா அந்த மரமாகிறதுக்கு ஒரு சூழல், அது நீங்க உழைப்பு ரொம்ப பாராட்டுறேன். அதாவது 25 பைசாவுக்கு 25 காசுக்கு இவ்வளவு ஒரு இத்தனை மைல் போனவர் அப்படின்னா என்ன பொருள்? அந்த பொருளினுடைய ஒரு உயர்வை உணர்ந்தவர் 50,000 ரூபாய் கொடுக்கிறாரு. 25 பைசாவுக்கு அவ்வளவு உழைத்து அதனுடைய வேல்யூ தெரிஞ்சவரு 50,000 ரூபாய் ஒரு ரிட்டையர் ஆகிற ஒரு எம்ப்ளாய்க்கு கொடுக்கிறாருன்னா, அப்ப அது எவ்வளவு மன விரிவு. அப்போ அந்த வேல்யூவை தெரிஞ்சுதானே கொடுக்குறீங்க. 50,000 கொடுத்த அப்ப அந்த தொழிலாளியுடைய உழைப்பு இதை விட மேலானது. அதை வேல்யூ பண்ண தெரிஞ்சவங்க தான் முதலாளி ஆகலாம். அதாவது அந்த அந்த வேல்யூ பண்ணது ரொம்ப. இன்னொன்று பார்த்தேன், நேரத்துல 35 நிமிஷம்னு உதவியாளர்கிட்ட சொல்லிட்டேன். அந்த 35 நிமிஷத்துக்கு என்னன்னு கேட்டுட்டு அந்த நேரத்தினுடைய மதிப்பையும் நீங்க உங்கள்கிட்ட பார்த்தேன். இந்த ரிஸ்க்கு அப்புறம் யோசிச்சேன், அந்த ஒண்ணு டேக்அவேயான அந்த புத்தகம் அதை போடணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு எங்களுடைய இனிய நண்பர் மனச்சாரல கொண்டாந்துருக்கேன். அருமையான அத இன்ட்ரடியூஸும் பண்ணிட்டார். அதாவது நாங்க சில சமயங்கள்ல என்ன இருக்குன்னு பார்க்க கூட தவறிடுறோம். சில விஷயங்கள்ல ஏகப்பட்டது கொட்டுது, சரி நம்ம இருக்கு அப்படின்ட்டு. இப்ப அத கொஞ்சம் அதனுடைய சுவைய, தெள்ளுற்ற தமிழமுதின் சுவை கண்டார் இங்கு அமர சிறப்பு கண்டார்னு சொன்னான் பாரதி. அந்த சுவையை காட்டணும் எதுலயே. நீங்க இப்படி இவ்வளவு பெரிய வணிகரானது அந்த சுவையை பார்த்து, பணத்தை பார்த்து, முதலாளி அந்த இதை அதை உணர்ந்ததுனால உங்களுக்கு வர ஆரம்பிச்சு. அதனால அதை காமிச்சாரு இன்னைக்கு ஒவ்வொன்னா. அதுல நான் கூட அந்த சில நாள் அதாவது நமக்கு பல்பினியா இருக்குது சில நாளா, சில நாள் தான் இருக்கா. கற்க கசடர கற்பு நான் இன்னும் ஒரு 2 நிமிடத்துல முடிச்சிடுறேன். ஏன்னா நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த கற்க கசடர சொல்ற போது இதுக்கு பரிமேயழகர் உரை எழுதுறாரு. அவர் சொல்ற வார்த்தை இது. நம்ம இது சில் நாளாம் பல் பிணியா. நமக்கு பல பிணிகள் இருக்கு, இருக்கிறது சில நாள் தான் இருக்கு. அத பயனுள்ள வாழ்தல் அப்படிங்கறதுதான் அந்த கட்டுரை. அதை எழுதியிருக்கேன். அதையெல்லாம் இன்றைக்கு ரொம்ப அழகா அந்த நூலை இதை பார்த்தேன். ரொம்ப அருமையாக மனச்சாரங்களை வடிவமைத்திருக்கிறாரு ஸ்ரீபர்ராஜ் சாருக்கு. இன்னைக்கு மத்தியானம் ஒரு திருமதி மாலதி மேடத்துக்கு நான் பிறந்த நாள் வாழ்த்து சொன்னேன். சார் என்ன பண்றாங்கன்னு கேட்டேன். இந்த மனச்சாரல்ல மூழ்கி இருக்காரு, அதுலதான் மூழ்கி இருக்காருன்னு. இதெல்லாம் வெளியதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அதனால அவருக்கு பாராட்டுறேன். நமது திருமிகு மாலதி ஸ்டீஃபன் ராஜ் சார் அவர்களுக்கு மீண்டும் எனது பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒரே ஒரு கருத்து. அப்புறம் யோசிச்சேன், அதுல முடிவுல அந்த புத்தகம் போடணுங்கிறது எனக்கு ஒண்ணு இருக்கு. ஆனாலும் அது விளையல, பார்க்கலாம். இது ஒரு எனக்கு நான் இன்னமா போய் பெரிய தொழிலதிபர்லாம் ஆக போல. இருந்தாலும் இந்த புத்தகம் போடுறதை எடுத்துக்கலாம். ஆனா எனக்கு ஒரு இது கொடுத்துட்டியே, என்ன மனதுக்கு ஒரு நிம்மதி என்ன கொடுத்தீங்கன்னா, ஆஃப்டர் 60 மெனின்னு சொல்லிட்டு ஒர்க் ஃபார் மெனின்ட்டிய. அதனால இன்னும் முடிந்தவரை பள்ளி கல்லூரிகள்ல எனக்கு தெரிந்ததை பகிர்ந்து கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அருமையான ஒரு இந்த இது. அதாவது நாங்க புனைவுகளை பேசுறோம், இலக்கியத்தை பேசுறோம், ஒரு வாழ்வுகளையும் பேசணுங்கிறாங்க. நமக்கு நேரம் வாழ்ந்த ஒருவருடைய ஒரு பகிர்தலை மிகச்சிறப்பு. உங்களை பாராட்டி வாழ்த்துற நமது நாராயணமூர்த்தி சாருக்கு, இனிய நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வணக்கமும் வாழ்த்து. நன்றி சார். நன்றி சார். ஸ்ரீதர் சார் வாங்க. ஸ்ரீதர் சார் எங்களோட குழுவின்
ஆராய்ச்சியாளர். அவர் வந்து சார் வந்து பல கம்பெனிக்கு சிஇஓ இருந்தார். நைஜீரியால 25 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டாக்டரேட் இன் கெமிஸ்ட்ரி, இன்றைக்கும் கன்சல்டன்ட் பண்றாங்க. நல்ல ஒரு பேச்சாளரும், இங்க அருமையான பல பேச்சுக்களை கொடுத்தாரு. சார் வாங்க. சார் வணக்கம், எல்லாத்துக்கும் வணக்கம். சாருக்கு ரொம்ப வணக்கம். முதல்ல இருந்து நான் கவனிக்கல, வந்தது பாதிக்கு மேலதான் வந்தேன் நானு. ஆனா அந்த 50% மேல கேட்டதுல இருந்தே தெரியுது முயற்சி திருவனையாக்கும் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா யாருமே முயற்சி பண்ணாம முன்னுக்கு வர முடியாது. ஸோ அது நம்பர் 1. நம்பர் 2 வந்து இம்பார்ட்டன்ஸ் கிவன் டு எம்ப்ளாயி. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி என்னதான் வண்டி வச்சிருந்தாலும், என்னதான் ஏரோப்ளைன் இருந்தாலும், அந்த டயர்ல காத்து இல்லாட்டி வண்டி ஏறவும் முடியாது, போக முடியாது. அது கரெக்டா சொன்னீங்க. அதனால எல்லா தொழிலுக்கும், எல்லா விதமான ஆக்டிவிட்டிஸுக்குமே மூல காரணம் வந்து ரூட் காஸ் யாருன்னா எம்ப்ளாயி தான் ஃபர்ஸ்ட். கடைசியில யார் ஒர்க் பண்றாங்க வந்து எல்லா வேரியஸ் ஸ்டேஜ் எம்ப்ளாயி இருக்காங்க. அவங்கள ரெகனைஸ் பண்ணாவே கம்பெனி நல்லா முன்னுக்கு வரும். எந்த கம்பெனி வந்து எம்ப்ளாயினுடைய கேலிபரையும், எம்ப்ளாய்க்கு நிறைய மதிப்பு கொடுக்காம, அவங்களுக்கு உண்டான உரிய அதாவது ரினியூமரேஷன்ஸ் அதெல்லாம் கொடுக்காம இருந்தாவே அந்த கம்பெனி மேல வர்றதுக்கு சான்ஸே இல்லை, ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஆஸ்பெக்ட் சொன்னீங்க, மிஸ்யூஸ் ஆஃப் ஃபண்ட் ஃப்ரம் த பேங்க். இப்ப நிறைய நம்ம ஏகப்பட்ட பார்த்துட்டோம். நம்ம சிம்பிள் எக்ஸாம்பிள், ஜெட் ஏர்வேஸ் அவ்வளவு அருமையா போயிட்டு இருந்தது. கடைசியில 5800 crores வாங்கி அதை எங்கேயும் ஏதோ பண்ணிக்கின்னு அவர் அந்த கம்பெனியே படுத்துருச்சு. அவ்வளவு அருமையா வண்டி ஜெட் ஏர்வேஸ் போயிட்டு இருந்தது. வெரி ஃபேமஸ். They introduced lot of new system, new aircraft, crew members, everybody was happy, performance was happy. பட் கடைசியில என்னாச்சு, இந்த மாதிரி ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட் நடக்கிறதுனால அது இதாச்சு. ஸோ அந்த மாதிரி வர்ற பேங்க் வந்து பணம் கொடுத்தாலுமே how to utilize that fund in a proper and professional way அப்படின்னு இருக்கணும். லூட் பண்ணோம்னா then always the end is is always everybody knows the end. அது இல்லாம நீங்க வந்து நல்லா பண்ணிருக்கீங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டத்தக்கது. ஓகே, நான் வந்து சார் சொன்ன மாதிரி ஆப்பிரிக்கால இருந்தப்ப நான் இருந்த கம்பெனில வந்து நான் போன ஒரு 1992ல போனப்ப என்னை உள்ள போட்டு மூடிட்டாங்க 2 நாளைக்கு. எங்க எக்ஸ்பர்ட் ஒரு 10 பேர் இருந்தோம். கம்பெனி வந்து எல்லா ஒர்க்கர்ஸ் சேர்ந்து ஃபேக்டரியில அடைச்சிட்டாங்க. 2 நாளைக்கு வெளியிட மாட்டிட்டாங்க. என்னன்னா அவங்களுடைய ப்ராப்ளத்தை வந்து அப்புறம் தான் மேனேஜ்மெண்ட் சரியா பார்க்கல. அப்பதான் நமக்கு தெரிஞ்சது, எல்லா நாட்டுல இருக்கிற ப்ராப்ளம் இங்கேயும் இருக்கும் போல் இருக்குது. மற்ற நாட்டுல வந்து கொடி பிடிச்சி கத்திக்கிட்டு இருப்பாங்க, இங்க உள்ளேயே போட்டு இதை லாக் பண்ணி வச்சுட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமேல ஆல்மோஸ்ட் ஃபார் 23 years நோ ஸ்ட்ரைக். கம்பெனி வாஸ் growing. Of course, I am not the owner. I am only a managing director, a managing director இருந்ததுனால. But the company was growing very good. Employee was very happy. All the facilities were given, all the employees. வந்து அந்த மாதிரி இருக்குது. ஸோ அது மாதிரி எனிவேர் நம்ம ஹார்ட் ஒர்க், டிட்டர்மினேஷன், ரெஸ்பெக்ட் டு எவ்ரிபடி பிரிங்ஸ் த கம்பெனி ஆர் பிரிங்ஸ் த மேன் அப். அது ஒரு ரியலி எக்ஸாம்பிள் தான் நீங்க சொன்னது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆல் தி பெஸ்ட் சார். நானும் கரூர் தான் ஆக்சுவலா, ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். ஓ அப்படிங்களா சார்? ஆமா. ஓகே, ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றிங்க. வாங்க சார், கண்டிப்பா. கரூர் பழனியப்ப முதலியார்னு இருக்காரு, அவருடைய பையன். ஆமாங்க, அவருடைய சன்னு நானு. என்னுடைய தம்பி ரமேஷ் அப்படின்ட்டு ஆர்த்தி கிளினிக் நடத்திட்டு ஆமாங்க. ரமேஷ் 2 பேரும். ரவி, ரமேஷ். அண்ணா வந்து பிரபாகரன் IAS, நான் செகண்ட் ஸ்ரீதரன். ஓ, ரவி டாக்டர் ரமேஷுக்கு நீங்க என்ன ஆகுதுங்க? அவன் என்னுடைய லாஸ்ட் பிரதர். ஓ அப்படிங்களா? ஆமா ஆமா ஆமா. ஓ சரி 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 சரிங்க. நம்ம எனக்கு ரொம்ப க்ளோஸுங்க டாக்டர். அதான் நிறைய பேர் அவங்க கிட்ட தான் போவாங்க. வெரி க்ளோஸ். ஆமா, அவங்க சோ நிறைய பேர் டெக்ஸ்டைல் பீப்புள் தெரியும், லைக் பிரேம் டெக்ஸ். நிறைய பேர் நான் கருவறப்ப ஜஸ்ட் ஆஃப்டர் கியூரியஸ் போய் பேசுவேன், என்ன எப்படி பண்ணீங்க எல்லாம் பாப்பேன். நெக்ஸ்ட் டைம் நான் கரூர் வந்து உங்களை கண்டிப்பா பாக்குறேன் சார். தேங்க் யூ வெரி மச். வெரி இம்ப்ரெசிவ், வெரி இம்ப்ரெசிவ். கல்யாணி மேடம் நீங்களும் பேசுங்க. இல்ல சார் பேசுனது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ரொம்ப சந்தோஷம் மேடம். வணக்கம். நாங்க அதான் கரூர் தாங்க நாங்க எல்லாருமே. அதான் ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க. எனக்கு டாக்டர் ரொம்ப க்ளோஸுங்க. டாக்டர் கூட இந்த புக்கு கொடுத்துருந்தேன், நானு போன் பண்ணி சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி வந்து ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதை நீங்க விலை போட்டு வித்துருக்கலாமே, ஏன் ஃப்ரீயா கொடுக்குறீங்களோட கேட்டாரு. நீங்க விற்கிற மாதிரி நான் போடல அப்படின்னு சொன்னேன் நானு. அதனால ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க மேடம், ரொம்ப மகிழ்ச்சி. வாங்க, அவசியம் கரூர் வாங்க. சென்னை வந்தா வீட்டுக்கு வாங்க. கட்டாயம். சென்னையில தான் இருக்கோம். சரி 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 சரி, சென்னையில இருக்காங்க. சரிங்க சரி. அடிக்கடி வருவாங்க சார் கரூருக்கு. அவங்க
அவர் நான் டாக்டர் ரொம்ப ஃபேமஸ்ங்க, நல்லா அவரும் தமிழ்ல ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நான் சொல்லும் போது சார் ஒரே ஒரு நீங்க பேசிருங்க, ஒரு ஒரு சில கருத்து நம்ம கிட்ட அது சரிங்க நீங்க இன்னும் பேசுங்க. டாக்டர் வேலம் பேசுறீங்களா? அவங்க காலேஜ் பிரின்சிபல் சார். வணக்கம் சார். வணக்கம். நானும் ஸ்ரீதர் சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் தாமதமாக வந்தேன். வேற ஒரு வகுப்பு இருந்ததுனால கொஞ்சம் தாமதமாக வந்தேன். ரொம்ப நீங்க பேசின அந்த பாதி விடயங்களே எனக்கு ரொம்ப மனசுக்கு நெகிழ்ச்சியாக இருந்தது. எப்படி அதுவும் எல்லாருடைய பின்னோட்டத்தையும் நான் கேட்டுட்டே இருக்கும்போது, இவ்வளவு ஒரு ஆளுமை மிக்க ஒரு மனிதர் தன்னுடைய உருவாக்கத்தை வெளியில சொல்றது, எல்லாரும் சொன்னது மாதிரி அது ரொம்ப ஒரு அசாதாரணமான விஷயம் தான். அதை நீங்க ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பின்னாலதான் நான் கொஞ்சம் கேட்டேன் நீங்க பேசுறேன். ஆனாலும் உங்களுடைய அந்த எழுச்சி எப்படி சொன்னீங்க பாருங்க, அந்த விஜிபி இதுல போகும்போது நான் அந்த இடத்துக்கு ஒரு நாள் போகணும், அந்த ஒரு நம்பிக்கை, ஒரு தன்னம்பிக்கை தான் உங்களை வளர்த்திருக்குன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம இதுல நுழைஞ்சே தீரணும் கட்டாயம் அப்படிங்க நினைச்சீங்க பாருங்க, அந்த நினைப்பு தான் உங்களை உள்ள கொண்டு போயிருக்குது. சும்மா போகும்போது எத்தனையோ பேர் நம்ம பார்த்துட்டு தான் போவோம், அப்படியே கடந்து போய் விடுவாரு. அப்படி கடந்து செல்லாமல் இதுக்குள்ளேயே நம்ம போக முடியுமான்னு நினைச்சுக்கிட்டு அப்படி சிலர் போயிருவாங்க. ஆனா நீங்க அப்படி நினைக்கல, போக முடியும், போகலாம் அப்படின்னு நினைச்சு உங்களை உருவாக்கி இருக்கீங்க பாருங்க. அதை விட உங்களுடைய தொழிலாளர்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் உங்கள் வாழ்க்கையில அதுதான் நீங்க இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கீங்க. நிச்சயமா அதுல மாற்று கருத்தை இல்லை அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா, உங்களை சந்திச்சது, அந்த சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு செய்த நாராயணமூர்த்தி சாருக்கும் ஸ்ரீபன் சாருக்கும் நன்றி. இன்றைய 3வது மனச்சாரல் புத்தகம் வெளியீட்டுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேடம். நன்றி. அமுதா மேடம் வாங்க. தமிழ் ஆசிரியர், புலவர், அவங்க தமிழ்ல ரொம்ப மிகப்பெரிய ஆளுமை. வாங்க மேடம். வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் மேடம். சார், இன்னைக்கு எங்களுக்கு பொங்கல் போனஸ் கொடுத்துருக்கீங்க சார் நீங்க. ஆமா, ரொம்ப உங்களோட வார்த்தைகளும் உங்களோட அந்த வாழ்க்கை முறையும் உங்களோட எதிர்பார்ப்புகளும் அந்த எதிர்பார்ப்புக்கு கிடைத்த பரிசுகளும் எங்களுக்கு ஒரு பெரிய ஊக்குவித்தலா தான் சார் இருக்கு. ஏன்னா இத்தனை வயசாயிட்டு அப்படின்னு நாங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க இன்னுமே நீங்க உங்களோட ஓட்டத்தை தொடர்ந்து கொண்டே இருங்க அப்படின்னு நீங்க சொல்லும் போது ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி நீங்க எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டுறீங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது அந்த உச்சத்துல இருந்து தடுமாறி வர்றவங்களை எல்லாம் பயப்படாத, இங்கதான் இருக்கு கரை, சேரு அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருந்தது. ரொம்ப அருமையான பேச்சு சார். உங்களோட பேச்சு ரொம்ப மனம் கவர்ந்ததா இருந்தது. அதுல இன்னொன்னு என்னன்னா சொல்வாங்கன்னா, கீழ்ப்படிய தெரிந்தவனுக்கு தான் கட்டளை இடுவதற்கு தகுதி வரும் அப்படின்னு சொல்றத உங்களோட வாழ்க்கையில எங்களால பார்க்க முடியும். ஏன்னா அந்த உழைக்க தெரியும் போதுதான் ஒரு முதலாளியாக மாற முடியுது அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இப்ப என்ன நினைச்சேன்னா, நம்ம படிப்போட இருந்த நம்மளும் ஒரு பிசினஸ்ல இறங்கி இருந்திருக்கலாமோ, இந்த மாதிரி சார் மாதிரி வந்திருக்கலாமோ. நேர்மையும் நாணயமும் ஒரு மனிதரை இவ்வளவு உயரத்துல உயர்த்துமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி. ஏன்னா நான் நிறைய வந்திருக்கிறவங்களை பற்றின வரலாறுகளை கொஞ்சம் பார்க்கும்போது அங்கங்க சில விரும்பாத சில விஷயங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நாராயணசாமி சார் நாராயணமூர்த்தி சார் உங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நான் கேட்கும்போது ரொம்ப வியந்து போயிருக்கேன் சார். உங்களுடைய உயரம் என்னை வியக்க வைக்குது, அண்ணாந்து பார்க்க வைக்குது. உங்களோட அந்த இதெல்லாம் உங்களோட பொருள்கள், நீங்க கொடுக்குற அந்த பொருள்களை பத்தி எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சிறப்பா இருந்தது. அந்த போட்டோஸ்ல பார்க்கும் போதே ரொம்ப அழகா, அதுக்கான கவிதைகள்லாம் ரொம்ப பிரமாதமா நல்லதான் எல்லாமே எழுதியிருக்கீங்க. ரொம்ப சிறப்பு சார். உங்களோட பணி நிறைய தொடரணும், தொய்வில்லாம சிறப்பா இருக்கணும். நீங்க இன்னும் நிறைய பேருக்கு வழிகாட்டியா இருக்கணும், நிறைய பேருக்கு வாழ்வு தரக்கூடிய அந்த வேலை கொடுக்கக்கூடிய நிலையில நீங்க இன்னும் உயர்ந்து உங்களோட பிசினஸ் நல்ல வேரோடணும், உலகம் முழுக்க தழைக்கணும்னு நான் இந்த நேரத்துல நான் வேண்டிக்கிறேன் சார். இந்த காணும் பொங்கல் அற்புதமான ஒரு பெரியவங்களை எங்களுக்கு முன்னால காட்டியிருக்கு அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன். வாழ்க சார், வாழ்த்துக்கள். இத்தனை பேரும் சொன்னது அத்தனையும் உங்களுக்கு பொருந்தும். அதனால ரொம்ப மகிழ்ச்சி சார். ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி மேடம். நன்றி. மனச்சாரலுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி சார். ரொம்ப நன்றி மேடம். நன்றி மேடம். ஆமா,
காலையில நான் மாலதி கிட்ட பேசும்போதும் மாலதி அதான் சொல்லிட்டு இருந்தாங்க, 10:30 ஆச்சு இன்னும் சார் கீழே இறங்கல, சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால தொய்வில்லாம வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் சார். வாழ்த்துக்கள். மாலதிக்கும் சந்தோஷம். வாழ்த்துக்கள். ரத்னவடிவேல் சார் வாங்க. இலங்கையில இருந்து சார் வந்து எங்களோட எப்பயுமே பயணிக்கிறாரு. சவுதி அரேபியால பல ஆண்டுகள் ஒர்க் பண்ணவர். அவர் வந்து உங்களிடம் பேசுவார். வாங்க சார். வணக்கம் ஐயா. உங்களுக்கு அருமையான பேச்சு. ஒரு ஒரு வழிகாட்டியாக பல பல பேருக்கு ஒரு உந்து சக்தியாக உங்களோட பேச்சு இருக்குது. நான் முதல்ல ஆரம்பத்துல பேச்சை தொடங்கின உடனே நான் வியந்த விஷயம் என்னென்றால் அவ்வளவு வேகமாக பேசிக்கொண்டு போனீங்கள். அந்த என்னடா அந்த சிந்தனைக்கும் அதை வெளியில கொண்டுறதுக்கும் இடையில ஒரு லிங்க் இருக்கு வேணும். அல்லாட்டால் நாங்கள் இப்ப பேசுற மாதிரி ஆறுதலா யோசிச்சு தான் பேசுவோம். ஆனா நீங்கள் அவ்வளவு அந்த விடயங்கள்ல ஊறி அதை நம்பி அதை ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்தி கொண்டு இருந்தபடியினால அது உங்களுக்கு அந்த ஃப்ளோ வந்து அவ்வளவு ஃப்ரீயா வந்துச்சுது. அருமையாக இருந்தது. மற்றது நீங்கள் இன்றைக்குத்தான் முதல் தடவையாக இப்படியான ஒரு எங்களை போன்ற கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்கள், வயது இவர்கள் என்று நான் சொல்ல இல்லை, வயது முதிர்ந்தவர்களிடத்துல பேசுனதால உங்களுடைய நம்பிக்கையும் வளர்ந்திருக்கு என்று சொல்லி சொன்னீங்கள். என்ன இளம் மாணவர்களுடைய அதுல எங்களுக்கும் மகிழ்ச்சி. அடுத்ததாக இந்த முதலாளி என்றதுக்கு நீங்கள் கொடுத்த விளக்கம் ஒரு வித்தியாசமா இருந்தது. முதல் மற்றது தொழிலாளி, அது ரெண்டையும் பாகங்களை பின்பகுதியும் முன்பகுதியும் எடுத்து நீங்கள் அந்த முதலாளி என்பவர் என்றது நீங்கள் தெளிவாக சொன்னீங்கள். அது மிகவும் ஒரு மகிழ்ச்சியா இருந்தது. எனக்கு என்னென்றால் உங்களுடைய இந்த தன்மை எனக்கு பிடிச்சு கொண்டது. என்னென்றால் தொழிலாளியாக முதலாளியாக இருந்து கொண்டாலும் எல்லா வேலையும் செய்வதற்கு நீங்கள் தயாராக இருந்திருக்கு. அந்த மனம் வந்து அந்த மனநிலை பல காரணங்களால சில பேராலே அதை செய்ய முடியாம போயிடும். ஏனென்றால் என்ன இவர் கொஞ்சம் அப்படி தாழ்வா நினைச்சிடுவாரோ, குறைவா நினைச்சிடுவாரோ, அதுக்கு நான் விட்டு கொடுக்க கூடாது. ஆனால் உங்களுக்கு அந்த சுயம் அதை செய்யறதுக்கு உங்களுக்கு உந்து சக்தியா இருந்திருக்கு. எனக்கு ஒரு நல்ல அனுபவம் இருந்தது. நான் சவுதி அரேபியால வேலை செய்ய ஒரு தனியார் அமெரிக்கன் கம்பெனி தான், நோத்ரோப் கார்பரேஷன் என்று ஏர்கிராஃப்ட் சர்வீசஸ் செய்தவங்க. அந்த கம்பெனியில எனக்கு பொஸ்ஸா இருந்தவர் ஒரு பிரிட்டிஷ்காரன் இருந்தவர். அப்ப அவர் ஒரு நாள் நான் அப்ப அங்க ஒரு கணக்கதிகாரியா இருந்தேன். அப்ப ஒரு நாள் அதால இந்த ஜன்னலால எட்டி பார்த்த இடத்துல வெளியில கொஞ்சம் காபேஜ் குப்பைகள் அதுகளில் இருந்தது. அது மரங்கள்ல இருந்து விழுந்த சருகுகள் அது எழுதல். அப்ப அவர் சொன்னார், ரட்னா ஒருக்கா இதே ஒருக்கால் அங்கால தள்ளி போட்டுடுங்கட்டு. எனக்கு ஷோக்கா போயிட்டுது. என்னடா எனக்கு போய் இவர் இப்படி இந்த வேலையை சொல்றாரு என்று நான் சொன்னேன், ஐ கான்ட் டூ தட். இப்ப என்ன வார்த்தையில சொன்னேன் எனக்கு ஞாபகம் இல்லை. ஐ ரிஃப்யூஸ் டு டூ தட். அப்ப அவர் என்ன செய்தாருன்னா உடனே வெளிக்கிட்டு கொண்டு போய் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி போட்டு வந்துட்டேன். ஏன்னா பெரிய வெக்கமா போச்சு. வெக்கமும் அதோட ஒரு கில்ட்டியாவும் போயிட்டுது. நான் உடனே போய் பேந்தூர் கொஞ்சத்தால போய் உடனே போய் அவர்கிட்ட அப்போலஜைஸ் பண்ணேன். ஐ டிடன்ட் மீன் டு இன்சல்ட் யூ ஆர் டிஸ்ஒபே யூ. ஐ எம் வெரி சாரி, ஐ ஷுட் ஹேவ் டன் இட் என்று சொல்லி அவர் அப்போலஜைஸ் பண்ணி அவரிடத்துல மன்னிப்பு. எங்களுக்கு அந்த மனநிலை, எங்களுக்கு இருந்த தாழ்வு மனப்பான்மையால நாங்கள் அப்படியான வேலைகளை செய்கிறதா இதே போல எனக்கு வேறு ஒரு அனுபவம். நான் வந்து எங்களுடைய உங்களை போன்ற ஒரு தொழிலதிபராக இருந்தவர் தான் இங்க இந்த கொழும்பிலே ஒரு ஈஸ்வரன் என்று சொல்லி அவர் பெரிய ஈஸ்வரன் பிரதர்ஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் என்று அவர்கள் இப்போ ஒரு 20-25 கம்பெனியை வச்சு கட்டி ஆண்டு கொண்டிருக்கிறவர். அவருடன் சேர்ந்துதான் நான் ஒரு ஹோட்டல் ப்ராஜெக்டுமே செய்தேன். என்னுடைய நெருங்கிய நண்பராக இருந்தவர், என்னோட 10 வயசுக்கு மூப்பா இருந்தாலும் என்னோட நெருங்கிய நண்பராக இருந்தவர். இந்தியாவில இருந்துதான் அவர் வந்து அந்த டெக்ஸ்டைல்ஸ் எல்லாத்துக்கும் தூத்துக்குடி அந்த பக்கத்துக்கு கிட்ட இருக்கிற ஒரு ஊர்ல இருந்தான். அவருடைய அப்பா அங்க வாழ்றதுக்கு வழி இல்லாமல் கப்பல்ல ஏறி அந்த நாளையில தோணியில ஏறி இங்க வந்து ஒரு கோவில்ல தங்கி இருந்து அங்க கோயில்ல கொடுத்த சாப்பாட்டுகளை எல்லாம் சாப்பிட்டு அப்படி இருந்து பேர்ந்து அதுக்கு பிறகு ஒரு பலசர கடையில ஒருவரோட போய் அந்த தொழிலாளியாக வேலை செய்து பேர்ந்து அவர் விட்டுட்டு இந்த நடந்த கலவரத்தாலே அவர் விட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு திரும்பி வர்ற சந்தர்ப்பத்துல இவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக கட்டி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே இன்றைக்கு வச்சு கொண்டிருக்கிறார். அவர் இறந்துட்டார். அவருடைய பிள்ளைகள் இப்ப அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.
அவர் ஒரு படம் ஒன்று தயாரித்து வெளியிட்டார். அவர் தன்னுடைய தகப்பனை பற்றி, அவர் எப்படி வந்தார், இப்படி கஷ்டப்பட்டு வந்து கோயில்ல சாப்பாட்டை சாப்பிட்டு வளர்ந்தார். என்னண்டா எனக்கு அது பெரிய ஆச்சரியமா இருந்து என்னன்னு சொன்னால், இங்க முன்னுக்கு அவர் ஒருவர் எங்களுடைய உறுப்பினர் சொன்னது, தாங்களுடைய பழைய நிலைமையை, தாங்கள் இவ்வளவு சின்ன இந்த ஒரு கஷ்டமான நிலைமையில இருந்து வந்தோம்ன்றதை சொல்றதுக்கு விரும்பவே மாட்டார்கள். ஏனென்றால் அதுவும் குறிப்பா பிள்ளைகள், அவர் சொன்ன போல நான் நினைக்கிறேன் பிரேமா மேடம் நினைக்கிறேன். அப்ப அதை சொல்றதுக்கு விரும்ப மாட்டார்கள் என்றால் இந்த பிள்ளைகளே விரும்ப மாட்டார்கள் என்றால் எங்களுக்கு மரியாதை, எங்களுடைய அப்பா இப்படி அங்க இருந்து இப்படி கஷ்டப்பட்டு வந்து இப்படி இருந்தவரா, கோயில்ல சாப்பிட்டவரா. ஆனா அவர் ஒரு படமாகவே வெளியிட்டு அது ஒரு பெரிய வெளியீடு விழா ஒன்று நடத்தி, அப்ப எனக்கு உங்களை நினைக்க அவர் தான் அந்த நினைவு தான் எனக்கு வந்துக்குது. அப்படியாக அந்த எந்த வேலையும் செய்யக்கூடிய, தன்னுடைய பழைய நிலைமையை மறக்காமல் இருக்கக்கூடிய அவர்களால் தான் உண்மையான நல்ல மனிதர்களாக வாழ முடியும் சமுதாயத்தில் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் அதை நினைத்து கொண்டு, சில பேர் கொஞ்சம் நல்லா வந்த உடனே எல்லாத்தையும் மறந்து போட்டு தாங்கள் ஏதோ ஆகாயத்திலிருந்து வந்தவர்கள் போலவும், தாங்கள் ஒரு பெரிய ஆட்கள் மாதிரியும் தங்களை காட்டிக் கொள்றதுக்கு தான் விரும்புவார்கள். அதால அவர்கள் ஒரு நல்ல மனிதராக, மற்றவர்களுக்கு நல்ல உதவியை செய்யக்கூடிய அந்த மனப்பாங்கில அவர்கள் இருக்கிறது கஷ்டமா இருக்கும். ஆனா இது நீங்கள் அப்படி இருந்தபடினால பல பேருக்கு இன்றைக்கு வேலையை கொடுத்து நீங்கள் இவ்வளவு இப்படியான ஒரு நிலைமையில, கஷ்டமான நிலைமையில இருந்து கஷ்டப்பட்டு முன்னேறி படிச்சு இவ்வளவு தூரத்துக்கு நீங்க முன்னேறி வந்தது எங்களுக்கெல்லாம் ஒரு பார்க்கறதுக்கு ஒரு பெரிய ஒரு வழிகாட்டியாகவும் ஒரு பெரிய உந்து சக்தியாகவும் சிறப்பாகவும் இருந்த உங்களுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம். நீங்கள் நல்லாக வாழ வேண்டும், வளர வேண்டும், பல பேருக்கு நீங்கள் நல்லாக உதவி செய்ய வேண்டும். உங்களை இன்றைக்கு இந்த தளத்துக்கு கொண்டு வந்த நாராயணமூர்த்தி சாருக்கும் ஸ்டீபன் சிகாமணி இந்த குழுமத்துக்கு நான் மிகவும் நன்றி கூறுவேன். அருமையான ஒரு நிகழ்ச்சி, இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்த ஒரு நிகழ்ச்சி, கேட்க சந்தோஷமாக இருந்த. ரொம்ப நன்றி உங்களுக்கு. நீங்கள் வாழ வேணும், வளர வேணும். வணக்கம். நன்றி ரத்னவடிவேல் சார். மாலதி சொல்லுமா. வணக்கம் சார். நான் வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன், எனக்கு நெட் கொஞ்சம் மன்னிக்கவும். இது வந்து நான் மாலதியின் பிறந்த நாளை பற்றி நான் கவனிக்க இல்லை. இப்ப இவர்கள் சொல்லத்தானே தெரிஞ்சது. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நன்றி சார். சார் வணக்கம் சார். நீங்க கண்ணதாசன் சார் வந்து எழுதினாரு, வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில்னு. ஆனா நீங்க வந்து வாழ நினைத்தால் கையில தான் இருக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரியான ஒரு அத கண்ணதாசன் எழுதினாரு கவிஞர், வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில்னு. நீங்க வந்து எல்லாமே நம்ம கையில தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க, வாழ்வே நம்ம கையில தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க. உங்களோட ஸ்பீச் வந்து நாங்க எல்லாம் எல்லாரும் பெரியவங்க எல்லாம் கேட்கறத விட ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டோ இல்ல நல்ல ஒரு யங் ஏஜ்ல இருக்கிற பிள்ளைங்க கேட்கறதுக்கு தகுதி, அந்த அளவுக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சா உங்களோட ஸ்பீச் இன்னைக்கு இருந்ததுங்க சார். ரொம்ப அருமையா இருந்தது. இந்த பேச்சுல உங்களுடைய பிறந்த நாள் பரிசா கூட நான் நினைச்சுக்கிறேன், உங்களுக்கு கொடுத்திருக்கிறதா நினைச்சுக்கிறேன் நான். எனக்கு உங்களுடைய பிறந்த நாள் இந்த மாதிரி ஒரு சந்திப்பு மிக்க மகிழ்ச்சி கொடுத்ததுங்க. ஆமா சார், ரொம்ப ரொம்ப அருமையா இருந்ததுங்க சார். உங்களோட இந்த உரையா நீங்க பேசுற இந்த உரை வந்து ரொம்ப அருமையா இருந்தது சார். நான் அதுதான் சார் சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லா பிள்ளைங்களும் இதை கேட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல ஒரு தூண்டுதலா இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் சார். நன்றிங்க சார். ரொம்ப நன்றி மேடம். மகிழ்ச்சி. நாராயணன் சார் வாங்க பேசுங்க. சார் நாராயணமூர்த்தி சார் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிருக்கீங்களா? பேசுங்க. அதாவதுங்க, when I started my industry in 1992, I don't know the word in English. Now I know the world. What is the difference between word and world? Only L. The L is the learning processing. The learning processing starts from the Narayanamurthy. Thank you, sir. ஒரு 2-3 விஷயம் நான் சொல்லணும். நாங்க சொல்லிருக்கோம், எங்களுக்கு எல்லாம் குருவா இருக்கிறாரு, எங்களுக்கு மட்டும்தான் குருவா இருக்கிறாரு நாராயணமூர்த்தி சார் நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப உலகத்தையே குருவா இருக்கிறாருன்னு தெரிஞ்சிச்சு. சார் 2 விஷயம் சொல்ல நினைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ.
இந்த அவரு நல் சொல்னு ஒரு புத்தகம் இப்ப சமீபத்துல வெளியிட்டு இருக்கிறாரு. அந்த புத்தகத்தை 2-3 பேர் தான் நான் வந்து பகிர்ந்திருக்கேன். இப்ப வந்து எல்லாருக்கும் நான் வந்து அதை ஃபார்வர்ட் பண்றேன், படிங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். அதாவது எப்படி வந்து அவரு அந்த மேல வந்தார் அப்படிங்கறத வந்து அதாவது கீழே போயிட்டார். கண் கூட நான் பார்த்திருக்கேன். அந்த கீழே போனதை பார்த்து சந்தோஷப்பட்டவங்க இருந்தாங்க நிறைய பேர். ஆனா அவர் கூட இருந்த வெகு சில ஆட்கள்ல நான் ஒரு ஆள். அதுக்காக நான் பெருமைப்படுறேன். நான் அதாவது தோல்வி, துரோகம் இதெல்லாம் வந்து சந்திச்சார் அவரு. அப்போ வந்து ஒரே ஒரு முடிவு பண்ணாரு, இனி வந்து நம்ம பார்ட்னர்ஷிப் கூடாது அப்படின்னு. என்ன கூட கேட்டாரு, வாங்க அப்படின்னு. எனக்கு அப்ப நான் ஆபீஸ் ஒர்க் பண்ணதுனால இதை என்னால முடியாதுங்க, நமக்கு பிசினஸ்க்கு ஒத்து வராது அப்படின்னு சொன்னேன் நான். ஆனால் அவர் தனி ஆளா நின்று வந்து வெற்றி அடைந்தார். ஒண்ணு, இந்த நேரம் தவறாமைன்னு சொன்னாலே அது வந்து முக்கியம். எங்க 2 பேரையும் சேர்த்ததே நேரம் தவறாமை தான். நெக்ஸ்ட் வந்து அவர் இந்த இங்கிலீஷ்ல வந்து நான் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னார்ல, அவர் வந்து ஆரம்ப காலத்துல வந்து லெட்டர் எழுதும்போது வீட்டுக்கு வருவார். எந்நேரம் கூட வருவார். காலையில வருவாரு, நைட்டும் வருவாரு. ஒரு 10 டிராஃப்ட் தமிழ்ல எழுதிட்டு வந்துருவாரு. நான் வந்து எல்லாத்துக்கும் எழுதி கொடுப்பேன் நானு. இது மாதிரி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும். ஒரு நாள் 2 நாள் இல்ல, பல நாட்கள். இன்னைக்கு அவர் ஆயுஸ் போனீங்கன்னா நான் எழுதி கொடுத்த என்ன வச்சிருக்காரு அவர். ஒரு காலகட்டத்துல வந்து என்கிட்ட கேட்கறது விட்டுட்டாரு. ஏன்னா வளர்ந்துட்டாரு. அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு உண்மையாவே. அது பல விஷயங்களை வந்து உள்வாங்கி கொள்றதுல வந்து ரொம்ப கவனமா இருப்பாரு. இப்ப நீங்க போய் பார்த்தாலும் நான் எழுதி கொடுத்ததெல்லாம் அங்க இருக்கும். இந்த ரெஃபரன்ஸ் வந்து அவ்வளவு அழகா அதை கீப் பண்ணிட்டு இருப்பாரு. அதாவது இந்த கொரோனா காலத்துல வந்து பயோமெட்ரிக் வந்து அதுக்கப்புறம் தான் எல்லாரும் வங்கி கணக்குல போடணும், அது இதெல்லாம் வந்து பாருங்க, அதை முன்னாடியே செயல்படுத்திட்டாரு அவர். அந்த ஒரு ஆபீஸை வந்து கார்பரேட்டைஸ் பண்ணது வந்து ரொம்ப முன்னோடி அவர் கரூர்ல. இதான் நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சாஃப்ட் காப்பியை வந்து நான் வந்து கொடுக்குறேன். நான் இந்த மனச்சரல் காப்பியை வந்து உங்களுக்கு அனுப்புறேன் நான். அப்புறம் இன்னொன்னு நல்சாமி, நீங்க இது யாஸ்மின் வந்திருக்காங்களா? யாஸ்மின் அங்க இருக்காங்க, அபுதாபில இருக்காங்க, அவங்க பாத்துட்டு இருக்காங்க. பேசுவாங்களா ஒரு வார்த்தை? இப்பங்களா கேளுங்க சார். நாராயணமூர்த்தி சார், நான் இருக்கிறேன் இங்க. நல்லா இருக்கேம்மா? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேங்க சார். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கோம். ஒரு 2 வார்த்தை பேசுமா. இவங்க முன்னாடி வந்து இவங்களோட ஒர்க் பண்ணவங்க சார். அதாவது யாஸ்மினை பத்தி நான் சொன்னேன், ஒரு ஜிஎம் வந்து எங்கூட வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? அவங்க வேற யாரும் இல்லைங்க, யாஸ்மின் தாங்க, என்னுடைய பொண்ணு போலங்க. அதாவது 15 ஆண்டு காலம் வந்து 15 ஆண்டு காலம் என்னோட பயணித்து இந்த வெற்றிகளுடைய, அதாவது என்ன சொல்றதுங்க, அதாவது உழைப்பை ருசித்து பார்த்தது அப்படிங்கிற புத்தகத்துல சொன்னது போல எங்களுடைய உழைப்புல வந்து முழு பங்கு எடுத்துக்கிட்டது இந்த யாஸ்மின் தாங்க. வாங்க வாங்க வா யாஸ்மின் மேடம், வாங்க, உங்களை வரவேற்கிறேன். முகத்தை காமிங்க யாஸ்மின், முடிஞ்சா. சார் நான்லாம் ரொம்ப சின்ன பொண்ணுங்க சார். இவர்கிட்ட இருந்தாலும் லேர்ன் பண்ணதுல எனக்கெல்லாம் ரொம்ப 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 மீன்ஸ் 15 இயர்ஸ் ஜேர்னி இவர்கிட்ட இருந்து நான் லேர்ன் பண்ணது என்னோட லைஃப்ல. அதெல்லாம் என்னால சொல்லவே முடியாதுங்க சார். காலேஜ் முடிச்சு இனிஷியலா ஜாயின் பண்ணேங்க சார். என்னோட ட்ரீம்ஸ் என்னென்ன இருந்ததோ அது எல்லாமே நான் வந்து விஷுவலைஸ் பண்றதுக்கு எனக்கு வந்து கைட் பண்ணது, எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தது, எனக்கு பில்லரா இருந்தது. என்னோட லைஃப்ல லெசன் ஒவ்வொன்றுக்கும் லேர்ன் பண்ண டீச்சரா இருந்தது. நான் என்னன்னு சொல்றதுங்க, எனக்கு ஃபாதரா இருந்தது. எல்லாமே அவர் தாங்க சார். I was very happy. I'm very happy that I traveled 15 years with him. Learned a lot. நான் ஒர்க் பண்ணதுங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட்டுங்க சார். நான் லேர்ன் பண்ணது ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க சார். என்னோட லைஃப்கே லெசன் வந்து நான் ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ் ஹேண்டா, அதாவதுங்க காலேஜ்ல இருந்து ஒருத்தவங்க வெளியில வந்தா எப்படிங்க சார், ஒரு களிமண் மாதிரி தானங்க இருப்பாங்க. எங்க லைஃப்ல எல்லாம் ஷேப் பண்ணவர் அவருங்க சார். ஸோ we are blessed. அதே மாதிரி ஐ நோ நாராயணமூர்த்தி சார் அண்ட் நலசாமி சார் ஃப்ரெண்ட்ஷிப். I really cherish them. Each and everything I have heard is 100% correct. Whatever I heard.
நாராயணமூர்த்தியோட சாரோட லெட்டர்ஸ்லாம் எஸ் ஐ ஹாவ் ரெஃபர்ட் அ லாட் பிகாஸ் ஐ நோ நத்திங் அபவுட் பிஸ்னஸ், ஐ நோ நத்திங் அபவுட் பிஸ்னஸ் டிராஃப்டிங் அண்ட் ஆல். ஸோ ஒவ்வொன்றுமே எனக்கு ஒரு லெசனாக இருந்ததுங்க. அதான் சொல்லலாம். ரொம்ப மகிழ்ச்சிமா. உண்மையா உங்களை சந்திப்பதிலும் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க சொல்றதுல அதாவது சார் நான் நிஜமா சொல்றேன், நான் ஒரு 15 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் 10 இயர்ஸ் ஆச்சுங்க சார் அவரோட கம்பெனில இருந்து விட்டு. இன்னும் எனக்கு வந்து அவரோட ரிலேஷன்ஷிப் இன்னும் மீன்ஸ் கண்டினியூ ஆஸ் சச். அதுல இருந்து ஒரு தொய்வும் இல்லைங்க. அதுதான் ஐபிஎஸ் படிச்சிருக்காங்க சார். ஐபிஎஸ் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்னா அதுதான். எவ்வளவு எப்படி இருக்கும், எப்பயுமே தொடர்புல வச்சிருக்கோம், எப்படி பீப்புளோட கனெக்ட் ஆயிருக்கும், அவங்களை எப்படி எப்பயும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாருக்கிட்டையும் பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். ஆனாலும் நம்ம அந்த உறவு வச்சிருக்கோம் பாருங்க, அதுதான் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப். அது வந்து கிரேட் திங். நம்ம எல்லாத்தையும் இது மீறி நம்ம ஸ்கில், நாலேஜ் அண்ட் ஸ்கில்னு சொன்னார் இல்லைங்களா, அந்த விஷயத்தை எப்படின்றது தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு. எது வேணும், எப்போ நாலேஜ் வேணும், எப்போ ஸ்கில் வேணும், எல்லாமே சார் தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால இப்ப நாங்களும் அது நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வார்த்தைகள் கூட அவர் பேசும்போது கூட வார்த்தைகள் பாத்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் சரளமா வருது. அவரோட தாட்ஸ் வேற மாதிரி போதும். ஒரு ஆரஞ்சுல இருந்து ஒரு எத்தனை விதை இருக்குது எண்ண முடியும், ஆனா ஒரு விதையில இருந்து எத்தனை ஆரஞ்சு வருது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்சாலும் எத்தனை பேருக்கு அந்த சிந்தனை உதிக்குது. அதுதான் அது மிகப்பெரிய விஷயம். உங்களை பார்ப்பதில் நாங்கள் மகிழ்கிறோம். ஒரு நாளைக்கு வாங்க, நீங்களும் எங்களோட பேசுங்க. பேசுற அளவுக்கு அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, பேசலாம். நீங்க நிறைய பேசுவீங்க. யாஸ்மின் ரொம்ப தேங்க்ஸ் வந்து கலந்துக்கிட்டது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி மீன்ஸ் இது மாதிரி நான் தூரமா இருந்து நானும் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி ஒரு இது பண்ணி கொடுத்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்ததுங்க சார். ஓகே, தேங்க்யூ. சிவகனி பேசுறீங்களா? வாங்க சிவகனி பேசணும். நாங்க வாங்க மேடம், வாங்க சார். வணக்கம் சார். வணக்கங்க சார். காணும் பொங்கலை உங்களை காண்பதில் பேரு மகிழ்ச்சி. இன்னைக்கு உங்களோட ஸ்பீச் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைவ் செஷன்ல கேட்டேன். அதாவது ஒரு பில்டிங்க்கு பேஸ்மட்டம் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறத நீங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்க. ஒரு தொழிலாளர்கள் தான் வந்து அடித்தளமா இருக்காங்க அப்படிங்கிற பாயிண்ட்டும் ஒரு பாயிண்ட்டுமே வந்து ரொம்ப நல்லா சொன்னீங்க. உங்களோட பேச்சு கேட்டது வந்து இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை பாக்குறதும். நாராயணமூர்த்தி சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. அறிமுகப்படுத்தினது வந்து ஒரு சிறந்த கவிஞர் சார். அவங்க வந்து கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க. எல்லா நர்ஸுங்களுக்கும் ட்ரைனிங் கொடுக்குறோங்க. இவங்க ஒரு ஸ்டாஃப் நர்ஸ். பட் இவங்க எல்லா செவிலியருக்கும் ட்ரைனிங் கொடுக்குறவங்க. பல ஊர்களுக்கு போறாங்க. இங்கதான் கோயம்புத்தூர்ல தான் உடுமலைப்பேட்டையில இருக்காங்க. சரிங்க. ஒரு நர்சிங் காலேஜ்ல வந்து நான் போய் ஒரு நாள் ஸ்பீச் கொடுத்தேன் சார். அது சந்தோஷம் எனக்கு. ரைட், ஓகே, மகிழ்ச்சி. ரிஃபாய் பாய் பேசுறீங்களா? என்ன சார்? இங்க ரிஃபாய் நம்ம ஃப்ரெண்ட் சவுதியில, அபுதாபில இருந்து ரிஃபாய் பாய் எங்க குழுவின் அபுதாபில பேசுறாங்க. என்ன சார்? அபுதாபில இருந்தா பேசினாங்களா? ஆமாங்க. மகிழ்ச்சி. உங்களுக்கு இன்னொரு நண்பர் கிடைச்சாரு. வாங்க ரிஃபாய் பாய். எல்லோருக்கும் வணக்கம் சார். இப்ப நான் வந்து கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் அந்த பின்னோட்டத்தை பார்க்கும்போது சிறந்த ஆண்மையா இன்னைக்கு இடம் காட்டியிருக்காப்புல நாராயண சாரும் ஸ்டீபன் சாரும். ஏற்கனவே இந்த இதயம் நல்லனுடைய அந்த சிஓ வந்து பேசினாரு. மிக அருமையான டாபிக்ல அவரும் ஒரு தமிழ் ஆர்வலங்கிறத அப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி நீங்களும் ஒரு சிறப்புக்குரிய ஆளுமையா இருந்திருக்கிறீங்க. ரொம்ப அருமை சார். உங்களுடைய அதாவது எல்லாம் ஆண்டவன் கையில சொல்ற இடத்துல எல்லாம் நம் கையிலுங்கிறத ஒரு மோட்டிவேஷன் பெரிய இது. ரொம்ப நன்றி. உங்களுடைய இன்னும் நிறைய தொகுப்புகளை நீங்க தரணும். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சோ மச் ஃபார். மகிழ்ச்சி ரிஃபாய் பாய். இன்னைக்கு உங்களோட இதுதான் வந்திருக்கு புத்தகம் மனச்சாரல்ல, பாத்தீங்களா? ஓஹோ, நான் பாக்கல சார். உங்களோட படம் இன்னைக்கு வந்திருக்கு. நம்ம இன்னைக்கு அனுப்புறேன், லிங்க் அனுப்புறேன். நான் படிங்க. அதாவது சார் ஒரு சின்ன இடையில ஒரு சின்ன கவிதை சொல்றேங்க. சொல்லுங்க.
அதாவது நேரம் வந்து எனக்கு வந்து 1 hour எடுத்துக்கிட்டோம்னா அந்த முழுமையா போயிடும் சார். இதுல வந்து எனக்கு ரொம்ப ஷார்ட் பண்ணி பேச வேண்டிய சுச்சுவேஷனால கரெக்டா அந்த 35 நிமிஷம் பேசினா தான் இதெல்லாம் நல்லா வரும். உங்களுடைய பேச்செல்லாம் கேட்கறதுக்கு பாருங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது சிறகுகள் சிறிது சிரமமும் அதிகம் சிறகுகளை சுமக்கும் வரை. சிறகுகள் சிறிது சிரமமும் அதிகம் சிறகுகளை சுமக்கும் வரை. சிறகை விரித்து உயரச் சென்றால் உலகம் தெரியும் சிறிதாய். அதுதான் சார். எங்களுக்கு மாசமான ஒரு கவிதை எழுதி நூலுக்கு ரொம்ப கவிதை மட்டும் இல்ல, நான் உங்ககிட்ட பேசுறேன், நாராயணபுரம் சார் கிட்ட பேசுறேன், பேசிட்டு உங்ககிட்ட மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. ரவிச்சந்திரன் சார் பேசுவாரா? நாராயணபுரம் சார், ரவிச்சந்திரன் சார் ஒரு வார்த்தைகள் பேசுறீங்களா? நாராயணபுரம் சார் ஃப்ரெண்டு ரவிச்சந்திரன் சார் தெரியல, போயிட்டாரா? தெரியல, இருக்காங்க இருக்காரு இருக்காரு பேசலையா? சரி ஓகே, அனுப்பி விட்டுருங்க லிங்க்ல. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஐ திங்க் அதாவது இவரு நம்ம இதயம் நல்ல முத்து அண்ணாச்சி அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார் எப்பயுமே வந்தாருன்னா, எங்ககிட்ட பேசினாரு எங்க தளத்துல. சரிங்க. தேடுங்கள், தேடும் பொழுது தேடாததெல்லாம் கண்டடைவீர்கள் அப்படின்னு சொல்லுவாரு. அது அவரு நான் தேடுறது சென்னை தான், சென்னைக்கு மட்டும்தான் நான் பிசினஸ் தேடினேன். இன்னைக்கு நான் ஆஸ்திரேலியால இருந்து கனடால இருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் நான் போயிட்டேன். எனக்கு கண்டதெல்லாம் நான் அவ்வளவு தூரம் கண்டிருக்கேன். நீங்க தேடிட்டே இருந்தீங்கன்னா நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. நீங்களும் அதை சொல்றீங்க. அது அந்த கனெக்ட் ஆச்சு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் அந்த கோட்டு சுண்டு போட்டுன்னு போனேன் நான், அது அந்த ஹோட்டல்ல போயிட்டு எங்களை அமிச்சிட்டார் அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா? இன்ஃபோசிஸ் எம்ப்ளாயி ஒருத்தருக்கு ரொம்ப நாளா BMW கார் வாங்கணும்னு ஆசையா. சரி. அவர் தெருவுல கூட அந்த BMW கார் எடுத்துன்னு போறதுக்கு அந்த கார் போற சந்து மட்டும் தான் இருக்குமா அவர் இருந்த இடத்துல. கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து 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 சென்னையில தான் அவர் BMW ஷோரூமுக்கு போறாரா, ஏதோ ஒரு மூட்டை கட்டி பணத்தை எடுத்துட்டு போறாரு, ஆட்டோல போய் இறங்குறாரா, அவங்க உள்ள விடுறதுக்கு விவஸ்தானா. அவரை வந்து என்ன வேணாம் BMW கார் வாங்கணும், எவ்வளவு வச்சிருக்கேன், 45,000 வச்சிருக்கேன் உடனே உள்ள விட்டான். கேஷா வச்சிருக்கேன் நானா, அதுவும் அவர் சொன்னாரா அந்த மாதிரி. அதாவது அந்த அச்சீவ்மெண்ட் இருந்தது மக்களுக்கு, அப்படி அந்த எண்ணம் இருந்ததுன்னா எதை வேணா சாதிக்கலாம். நம்ம எப்படி போறோம் எப்படி இருக்கிறோன்றதை விட நம்மளோட எண்ணங்கள் எவ்வளவு தூரம் இருக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப தெளிவா சொன்னீங்க. மகிழ்ச்சி. நிறைய ஒரு சின்ன இதை சொல்றேன், நீங்க சொல்லிட்டுங்களா சார்? வாங்க வாங்க. அதாவது இப்ப நீங்க நம்ம முத்து சார் சொன்னீங்க இல்லைங்களா, அவர் எனக்கு நல்ல நண்பர் தாங்க. இப்ப 2 மாதமா வந்து நல்லெண்ணெய் வந்து எனக்கு இலவசமா அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. 6 மாசத்துக்கு இலவசமா அனுப்புறேன்னு சொல்லிட்டு வாய்க்கு குளிக்கிறதுக்காக அனுப்பிச்சிட்டு இருக்கிறாருங்க. கரெக்டா அனுப்பிச்சிட்டு இருக்காரு. ரெண்டாவது இன்னொரு செய்தி என்னன்னாங்க, நான் வந்து கல்லூரிக்கு பேச போகும்போதெல்லாம் வந்து 2000ல இருந்து போறதுக்கெல்லாம் வந்து என்னோட குவாலிபிகேஷன் கேட்கிறப்போ வந்து நான் டிகிரி படிக்கலைங்கப்பா. அதற்கு பிறகு என்னுடைய 50வது வயசுல 17 வருஷத்துக்கு முன்னாடி அப்பதான் வந்து இல்ல படிச்சே ஆகணும்ட்டு 3 வருஷம் 50ல இருந்து 50, 51, 52ல நான் BBA முடிச்சேங்க. அந்த 3 ஆண்டு தொடர்ந்து செமினார் வந்த ஒரே ஆள் நான் மட்டும்தான், லீவ் இல்லாம. நான் அந்த டிகிரி வாங்கும்போது எனக்கு மகிழ்ச்சி வந்து BBAங்கிற டிகிரி இப்போ வாங்கும்போது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. அதனால எல்லாம் நம் கையில் தாங்க. அதாவது கட்டை விரல சொல்றேங்க, அது கட்டை விரல் இல்லைங்க, பெரும் விரல். எல்லாத்தையும் அது இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லைங்களா? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அது தலைமைங்கிறது தனியா தாங்க இருக்கும். நீங்க மற்றதோட சேர்ந்து இருக்குமே தவிர, அதாவது எல்லாமே அதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி கட்டை விரல் போல நம்ம வந்து குட்டையா இருந்தாலும் கூட அது தனித்துவம் வாய்ந்ததுங்க. அது பெருவிரல் பெரும் விரல். நீங்க வச்சீங்கன்னா ஒண்ணு சொத்தை வைக்கணும், இல்லைன்னா பணத்தை வாங்கணும். ரெண்டுல ஏதோ ஒண்ணு இருக்குமே, அதுதான் வேணும். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி சார். வேற யாராச்சும் ஏதாச்சும் பேசுறீங்களா? மகிழ்ச்சி முடிச்சுக்கலாம். நாராயணன் சார் முடிச்சுக்கலாம் சார். யாராச்சும் ஏதாச்சும் ஒரு வார்த்தைகள் இல்லையா? மகிழ்ச்சி சார், நிறைவாக நீங்க எதனா சொல்றீங்களா? இன்னைக்கு நிறைய செய்திகள், நம்ம நல்ல டிஸ்கஷன், எல்லாருக்கும் ஒரு உற்சாகமும் ஏற்பட்டுச்சுங்கிறது ஒரு நல்ல கருத்து. யாஸ்மி அவர்களை பார்த்தது இதெல்லாம். இந்த சிறகை பத்தி நான் ஒண்ணு பிடிச்ச 4 நிமிஷத்துல சொல்றேன். அதாவது பெண்கள் பிள்ளைகள் எல்லாம் பறவை சிறகத்தாங்குதான் சின்னதா இருக்க போது, ஆனா அது வளர வளர ஒரு நிறுவனமா இருக்கட்டும், முதல்ல சிறக அந்த உடல் தாங்குது, அப்புறம் சிறகு விரிய விரிய
அது உயர உயர சென்று இந்த உடலையும் தூக்கிட்டு போகுது. நமக்கு இந்த உலகம் முழுவதையும் காமிக்கிறான் சிறகுகள். அதனால இந்த உறவுகளை பத்தி சொல்லுவாங்க. சின்ன இந்த உறவுகள் இதுகள் எல்லாம் இறக்க மாதிரி அதை பேணணும்னா அது நம்மள எல்லா இடத்துக்கும் எடுத்து செல்லுதுன்னு அது சிறகை பத்தி சார் சொல்றதுனால அப்ப நினைப்பு வந்தது. ரொம்ப அழகு. மறுபடியும் வாழ்த்து. நன்றி சார், நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நல்லுசாமி சார், நீங்க ஏதாச்சும் சொல்றீங்களா? நான் உங்களுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம் சார். அதாவது இந்த பொங்கல் விழா வந்து, அதாவது என்னுடைய வாழ்க்கையில இந்த பொங்கல் வந்து மறக்க முடியாத பொங்கல் சார். இந்த பொங்கல் நாள் வந்து எனக்கு அற்புதமான பொங்கல் நாளா நாராயணமூர்த்தி சார் வந்து, அதாவது நாராயணமூர்த்தி சார் வந்து எப்பவுமே வந்து அதாவது நம்மளுடைய கேட்பாங்க எங்ககிட்ட வந்து இந்த என்ன உங்களை சிறந்தது எதுன்னு கேட்பாங்க. நம்மளோட HH ப்ராடக்ட்ல வந்து சிறந்தது எதுன்னு கேட்பாங்க. இல்லைங்க, சிறந்ததை மட்டுமே செய்யக்கூடிய நிறுவனம் தாங்க ஆரஞ்சு பாக்ஸ் சொல்லுவேன். அது போல சிறந்த கருத்துக்களை மட்டுமே பெறக்கூடியது ஒன்னே ஒண்ணு, அது என்ன நாராயணமூர்த்தி சார் கிட்ட வந்து எப்பவுமே சிறந்த கருத்து மட்டும்தான் கிடைக்கும், வேற எதுவுமே கிடைக்காது. அது எங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு 78ல இருந்து இன்னைக்கு எத்தனை வருஷங்களே மறந்து போச்சு. அவ்வளவு வருஷங்களா இருக்கக்கூடிய நட்பு துளி கூட அதுல தொய்வு இல்லாம இருக்கு அப்படின்னு சொன்னா அது இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்ப எங்களோட இவங்க GM யாஸ்மின் சொன்னேன் இல்லைங்களா, நின்று 10 வருஷம் ஆச்சுங்க. இன்னும் என்னுடைய சிஸ்டத்துல வந்து எதுல வந்து நீங்க பாஸ்வேர்டு இருந்தாலும் யாஸ்மின் பேரை போட்டு தாங்க அடுத்த நம்பர் வரும். அந்த இதுல தான் வச்சிருக்கோம். அந்த மாதிரிதான் எங்களுடைய உறவுகள் இருந்துகிட்டு இருக்கு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. பெருமை நாங்கெல்லாம் அவரோடு சேர்ந்து பயணிக்கிறது. நான் நட்பும் உறவும் சொல்லிட்டு ஒரு தலைப்புல ஒரு கட்டுரை எழுதி அனுப்புறேன் சார். அடுத்த மாசத்துக்கு உங்களுக்கு அனுப்புங்க சார். மகிழ்ச்சி, அனுப்புங்க. தொடர்ந்து ஏதாச்சும் ஒரு மாசம். என்னுடைய வாழ்த்துக்கள் அனைவருக்கும். உங்களுடைய இந்த இவ்வளவு நேரம் வந்து எல்லாத்தையும் நீங்க பாராட்டுறதுல வந்து உண்மையாலுமே எனக்கு புது சக்தி இன்னும் அதிகம் வந்துருச்சுங்க. இதோட வேடிக்கை என்ன, எனக்கு 67ங்கிறது யாராவது சொன்னா மட்டும்தான் தெரியுதுங்க, இல்லைன்னா எனக்கு 67ங்கிற உணர்வே வரமாட்டேங்குது. நம்ம ஸ்டாஃப் எல்லாம் போய் ஏதாவது ஒரு மூட்டை எடுத்து குடிக்கிறோம்னா, சார் நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க அப்படிம்பாங்க. எனக்கு அந்த மாதிரி தோண மாட்டேங்குதுங்க. வேலை செஞ்சு அவ்வளவுதான். நம்ம தொடருவோம் சார். தொடர்ந்து உங்களோட நான் வந்து பயணத்தை ரொம்ப நன்றிங்க. உண்மையாவே ஒரு மிகச்சிறந்த ஆளுமையை நாங்க சந்திச்சோன்றதை விட மிகச்சிறந்த சிந்தனை செதுக்கிறவரை சந்திச்சோன்றதெல்லாம் எங்களுக்கு மிக பெருமையா இருக்குது. உங்களோட பேசிட்டு இருந்தாவே எங்க மூலையில வேற வேற மாதிரி யோசிப்போம் அப்படின்றது தோணுது. நாங்க இனி போய் ஒரு விதையை எடுத்து பார்த்தோம்னா எப்படி இதுல இருந்து எத்தனை வரப்போகுதுன்னு தான் யோசிக்கணுமே தவிர இதுல எத்தனை விதை இருந்ததுன்னு யோசித்தோம்னா பிரயோஜனமே இல்லை அப்படின்றது யோசிக்குது. இதுல எத்தனை விதை இருக்குதுன்றதே நாங்க யோசிக்க மாட்டோம். அது வேற விஷயம் வச்சுக்கீங்களேன். அதுல இருந்து அப்புறம் எங்க எத்தனை விதை வரப்போகுதுன்னு யோசிக்கும். பட் இன்னைக்கு நீங்க ஒவ்வொரு செய்தியும் ஒவ்வொரு துளியும் நீங்க எப்படி யோசிக்கணும், எப்படி சிந்திக்கணும், அதுல இருந்து எப்படியெல்லாம் மாத்தி சிந்திக்கணும்ன்ற விஷயங்களை பல செய்திகள் சொன்னீங்க. உங்களோட அந்த புத்தகத்துல எழுதியிருக்க சிந்தனைகள்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. நாங்க அதை எல்லாருமே நாங்க பயன்படுத்துவோம். மகிழ்ச்சி. ஒரு மிகப்பெரிய ஆளுமையே, மிகச்சிறந்த ஆளுமையை அறிமுகப்படுத்திய நாராயணமூர்த்தி சாருக்கு மகிழ்ச்சி. இதுல நாங்கெல்லாம் அவரோட சேர்ந்து பயணிப்பதில் மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறது. இந்த நேரம் மிக இனிமையான நேரம். உங்களுக்கு மட்டும் வரலாறு அல்ல, எங்களுக்கும் இந்த நேரம் வரலாறு அமைந்த பெருமைப்படுகிறோம் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்ய மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றிங்க சார். எல்லாருக்கும் நன்றிங்க. நன்றி சார்.